ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுலாபரணேன சார்தம். செங்கணிவாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீழ்முடித்தாழ்ந்ததாயும் சங்குடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தேர்ந்தும் திங்களும் நாளும் விழாவராத தென்திருப்பேரையில் வீற்றிருந்த நங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் 8வதான தென் திருப்பேரை அப்படின்னு சொல்லக்கூடியதான திவதேசத்தினுடைய வைபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹரிபத கஷேத்திரம், ஸ்ரீ பேர கஷேத்திரம், திருப்பேரை, தென் திருப்பேரையில் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிற இந்த திவதேசத்தினுடைய பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டதான ஸ்தல புராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பூமி தேவிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணினதை தொடர்ந்து இந்த எம்பெருமானுக்கு மகர நெடுங்குழை காதன் அப்படின்னு திருநாமம் வந்தது. பூமி பிராட்டி அந்த மத்ய தீர்த்தத்திலே தனக்கு கிடைத்த மீன் வடிவிலான 2 குண்டலங்களை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் பெருமாள் அதை வாங்கி தன்னுடைய செவியிலே அணிந்து கொண்டான். அதனாலே மகர நெடுங்குழை காதன் பெருமாளுக்கு திருநாமம் வந்த வைபவத்தை நேற்று அனுபவித்தோம். அதை தொடர்ந்து உற்சவருக்கு இங்கே நிகரில் முகில்வண்ணன் திருநாமம். இந்த திருநாமத்தையும் ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணியிருக்கார். அந்த திருநாமம் எம்பெருமானுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்ற ஸ்தல புராணம் பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஒரு சமயம் விதர்ப்ப தேசம்னு சொல்லக்கூடியதான நாட்டிலே 12 சம்வத்சர அனாவிருஷ்டி, அதாவது 12 வருஷ காலங்கள் மழை இல்லாமல் இருந்தது. தொடர்ந்து 12 வருஷம் சுத்தமா மழையே இல்லை. மழை இல்லாதபடினால நீர்நிலைகள்லாம் வத்தி போய் பயிர்கள் எல்லாம் செழிக்காம எங்கு பாரு பஞ்சம் தலைவிரித்தாடி கடும் பஞ்சம் ஏற்பட்டு சாப்பிடுறதுக்கு தீர்த்தமோ வயத்துக்கு ஆகாரமும் கூட இல்லாமல் ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா. வேறெங்கிருந்தோ தீர்த்தத்தை வரவழைப்பது, வேறெங்கிருந்தோ உணவுப் பொருள்களை வரவழைப்பது அப்படின்னு ரொம்பவும் கஷ்டப்பட்டு போயிட்டா. அந்த தேசத்தினுடைய ராஜா இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தன்னுடைய குருவான ராஜ புரோகிதரை கேட்டான். ராஜாவினுடைய ஆச்சாரியர் சொன்னார், உன் மேல ஒரு தப்பும் இல்ல. இவன் நினைச்சுட்டான் ராஜா ஒழுங்கா ராஜ்யம் பண்ணினாதான் நாட்டுல மழை பொழியும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. வேதம் போதும் வேதியர்க்கு ஓர் மழை, கற்புடை பெண்டிற்கு ஓர் மழை, மன்னனின் செங்கோலாண்மைக்கு ஒரு மழை அப்படின்னு பிராமணா ஒழுங்கா வேதாத்தியனம் பண்ணி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிண்டு லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணிண்டு போனாலானா அவளுடைய அந்த நிஷ்டைக்காக, அவளுடைய அந்த வேத ஸ்ரத்தைக்காக ஒரு மழை பொழியுமா. பெண்கள்லாம் பத்தினி பெண்களாக அவர்களுடைய நெறியிலே தவறாமல் இருந்தால் அவர்களுடைய கற்பு நெறிக்காக ஒரு மழை பெய்யுமா. அதே மாதிரி ராஜா தப்பா எல்லாம் ராஜ்யம் பண்ணாம நல்ல நீதியான அரசை கொடுத்தானால் அவனுக்காக ஒரு மழை பொழியும் அப்படின்னு மாதம் மும்மாறி பொழியும் அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லப்படுறது. ஒருவேளை தான் ஏதானும் தப்பு பண்ணினோமோ அதனாலதான் 12 வருஷ காலங்கள் மழை இல்லாது போயிடுத்தோ அப்படின்னு இந்த ராஜா व्यसனப்பட்டான். व्यसனப்பட்டே ஆச்சாரியனை கேட்டா சுவாமி சொன்னார், நீ கவலைப்படாத, உன் மேல ஒரு தப்பும் இல்ல. ஒரு ராஜா எப்படி ராஜ்யம் பண்ணணுமோ அப்படிதான் நீ பண்ணிட்டு இருக்க. தேசத்துல 12 வருஷ காலங்கள் மழை இல்லாது போனாலும் கூட எங்கிருந்தோ ஜலத்தை வரவழைச்சு உணவு பண்டங்களை வரவழைத்து உன் மக்கள்லாம் ஒருத்தரும் இந்த நாட்டை விட்டு போகாதபடிக்கு அவளை இங்கேயே வச்சுட்டு இருக்க. இதுவே பெரிய விஷயம். நாட்டுல பஞ்சமா இருக்குன்னா சாப்பிடறதுக்கே ஒண்ணும் இல்லைன்னா யார் இருப்பா? இவெல்லாம் பஞ்சம் பொழைக்கிறதுக்கு வந்தவா அப்படின்னு அடிக்கடிக்கு சொல்றத காதுல கேட்கிறோமே. அப்படின்னா அவ ஊர்ல பொழைக்கிறதுக்கு வசதி இல்லாம வெளியூருக்கு வந்தவான்னு அர்த்தம். அந்த மாதிரி இன்னொரு ஊர்ல போய் உன்னுடைய ஜனங்கள்லாம் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக நீ எத்தனையோ பரிசிரமப்பட்டு ஒருத்தரும் ஊரை விட்டு போகாதபடிக்க வச்சு ரட்சிக்கிறையே. இதுக்கு மேல என்ன ராஜ்யம் பண்ண முடியும்? உன் மேல ஒரு குறையும் இல்லை. சரி சுவாமி, அப்ப வேற என்ன காரணம் அப்படின்னா, இந்த பஞ்சத்திற்கு காரணம், இந்த கடும் பஞ்சத்திற்கு காரணம் தேவதைகளினுடைய சாபம், தேவதைகளினுடைய கோபம்தான், வேற ஒண்ணும் இல்லை.
சரி சுவாமி, ஏதோ நடந்துடுத்து, யார் என்ன அபச்சாரம் பண்ணான்னு தெரியல, தேவதைகள்லாம் நம்ம தேசத்து மேல கோபமா இருக்கு, மழை வரல, இப்ப இதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணலாம்? இதுக்கு மேலேயும் வெளியில இருந்து வாங்கி எல்லாம் நம்மளால ராஜ்யம் பண்ண முடியாது, நல்லா மழை பொழியணும், பழையபடி நம்ம ஊர்ல நல்ல விளைச்சல் வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்துட்டு சொல்றார், மழைக்கு அதிபதி யாரு? வருணன். மழைக்கு அதிபதியானவன் வருணதேவன். அவனுக்கு ஒரு சமயம் சிரமம் ஏற்பட்ட போது அவன் ஒரு பெருமாளை போய் சேவித்து தபஸ் பண்ணி அவராலே சாப விமோச்சனம் பெற்று இழந்த தன்னுடைய ராஜ்யம் ஆயுதங்களை எல்லாம் பெற்றான். மழை அப்படின்னு சொல்லக்கூடியது வருணனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறபடினால அந்த வருணனுடைய கஷ்டத்தையே தீர்த்தார் ஒரு பெருமாள் அப்படின்னா அந்த பெருமாளை போய் சேவித்து பிரார்த்தித்துக் கொண்டால் வருணனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மழை பஞ்சம் எல்லாம் சரியா போயிடும். ஆகையினால நீ என்ன பண்ற, தாமிரபரணி நதிக்கரைக்கு போய் தென் திருப்பேரைன்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திலே அங்கே பூமி தேவியாலே அதிஷ்டானம் பண்ணப்பட்ட பெருமாளுடைய திருக்கை சம்பந்தப்பட்ட மகர தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்துல தினம் தீர்த்தமாடிண்டு தபஸ் பண்ணி பெருமாளை போய் சேவி. அந்த பெருமாளாலே தான் உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்க முடியும். வருணன் இன்னைக்கும் வருஷத்துல ஒரு நாள் வந்து அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த பெருமாளை சேவிச்சுருக்கான் நன்றி கடனா. வருணன் இன்னைக்கும் அந்த பெருமாளுக்கு கட்டுப்பட்டு அவரை சேவிச்சுருக்கான். அதனால வருணனாலே தீர்க்கப்பட வேண்டிய உன்னுடைய சாபம் அங்க போனா தீர்ந்து போயிடும். பெருமாள் ஒரு நிமிஷம் வருணனை பார்த்து அப்படி சைகை பண்ணா போறோம், உடனே உன் நாட்டுல நின்னா மழை பெய்யும், அங்க போனார். சரின்னு இவனும் அப்படியே தாமிரபரணியில வந்து தீர்த்தமாடிண்டு இந்த சமூக தீர்த்தம், மகர தீர்த்தம், மத்ய தீர்த்தம், வருண தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் கொண்டாடப்பட்டதான தீர்த்தத்திலே தினம் தீர்த்தமாடிக்கொண்டு பெருமாளை நித்தியமா திருவாராதனம் பண்ணிட்டு வந்தான். அதே மாதிரி ஒரு பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் இவனுக்கு பிரத்யட்சமானார். எந்த வருணனுக்கு பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு சேவை சாதித்து அவனுடைய வருண பாசத்தை மீட்டு கொடுத்தாரோ, எந்த பூமி பிராட்டிக்கு அதே பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு சேவை சாதித்து அவள் சமர்ப்பித்த மகர குண்டலங்களை வாங்கி செவியிலே சாற்றி கொண்டாரோ, அதே பங்குனி மாசம் பௌர்ணமி திதி உத்தர நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே அந்த விதர்ப்பதேச ராஜாவுக்கும் பெருமாள் சேவை சாதித்தார். ராஜா பெருமாளை சேவித்து ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி பிரணாம பிரதட்சணங்கள் எல்லாம் பண்ணினான். உனக்கு என்ன வேணும்னு பெருமாள் கேட்க, சுவாமி என் நாட்டுல 12 வருஷ காலமா மழை இல்லாம கடும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, எங்கெங்கயோ கையேந்தி என்னென்னமோ பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு மேலேயும் இந்த அவல நிலை நீடிக்கும்படியா நான் விரும்பல, பெருமாள் அனுகிரகம் பண்ணி தேவதைகளினுடைய கோபத்தை எல்லாம் தீர்த்து வைத்து சகல தேவதா சார்வபௌமனாக இருக்கக்கூடிய பெருமாள் நினைச்சா தேவதைகள்லாம் ஒரு க்ஷணத்துல மாறி போயிடுவா, அவளை எல்லாம் மாற்றி அமைத்து நல்லபடியா மழை பொழியும்படியா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளுடைய பாரம்யம், அதாவது பெருமாளே பரம்பொருள், எந்த தேவதையினாலே எது ஏற்பட்டாலும் அது பெருமாளாலே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் நினைச்சுக்கிறா பெருமாள் அப்படின்னா வெறும சேவிக்கிறதுக்கு, எந்தெந்த பிரச்சனை எங்கெங்க போனா சரியாகுமோ அங்கெல்லாம் போய் அந்த வேஷமெல்லாம் போட்டுண்டாதான் சரியாகும் அப்படின்னு நினைச்சுட்டு போறது பெருமாளையும் அவமானப்படுத்துறது, தன்னை தானே ஏமாத்திக்கிறது, தன்னுடைய ஆச்சாரியனையும் அவமானப்படுத்துவது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இவன் நல்ல ஞானம் இருக்கிறவனானபடினாலே விதர்ப்பதேச ராஜன் எல்லா தேவதைகளுக்கும் சுவாமியா இருக்கக்கூடியவன் பெருமாள், அவன் திருவடிகளை பிடிச்சுண்டா போறோம் எல்லாம் சரியா போயிடும்னு பெருமாள் பிரார்த்திச்சான். உடனே பெருமாள் வருணனை பார்த்து அப்படியே அனுகிரகம் பண்ணினார். ஒரு க்ஷணத்துல விதர்ப்பதேசத்துல அப்படியே மழை மேகங்கள்லாம் அப்படியே நன்னா திரண்டு வந்து இப்படி ஒரு மழை லோகம் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லும்படியா அடாத மழை விடாது பெஞ்சுட்டு இருந்ததுன்னு சொல்லுவா. இப்படி பெய்த மழையில 12 வருஷ காலமா சுத்தமா ஜலமே இல்லாமல் பொய்த்து போன வற்றி போன பொய்கள் என்ன, குளங்கள் என்ன, ஏரிகள் என்ன, மடுக்கள் என்ன, தடாகங்கள் என்ன எல்லாம் அப்படி பூத்து குலுங்கிறது, ஜலம் அப்படியே வழியறது, வழிஞ்சு ஓடுறது. அந்த மாதிரி ஆச்சரியமான சுபிக்ஷம் ஏற்பட்டு பொழப்பு விட்டு போன பூமி நிலங்கள் எல்லாம் கூட ஈரப்பதம் பெற்று பயிர்கள் எல்லாம் பழையபடி செழித்து வளர ஆரம்பித்தது. அந்த சமயத்துல இந்த விதர்ப்பதேசராஜன் பெருமாளை சேவிக்கிறான். பெருமாளுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்குன்னா, அவனுடைய தேசத்திலே மழையே இல்லாமல் 12 வருஷ காலம் பொய்த்து போன அவனுடைய தேசத்திலே, பாலைவனம் போல இருக்கக்கூடிய அவனுடைய தேசத்திலே அப்படி நிமிர்ந்து ஆகாசத்தை பார்த்தா பிரளயமே வந்துடுமோன்னு சொல்லும்படியா அத்தனை மேகங்களும் ஒன்னா சேர்ந்துட்டு, கார் மேகங்கள் கரு மேகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அப்படி தோண்டியில கொட்டுறாப்புல கொட்டின்னு இருக்க மழை.
மெல்லிசா கோடு போல எல்லாம் வரல, தோண்டி தோண்டியா யாரோ மேல நின்று கொட்டுறா போல அப்படியே பிரவாகமா மழை கொட்டுறது. அப்போ அந்த மழை வர்றதுக்கு முன்னால இருந்த மேகத்தை பார்த்தோம். அந்த மேகம் சாட்சாத் இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் போல இருக்கிறது. அதனால பெருமாளுக்கு ஆசையா முகில்வண்ணன் அப்படின்னு பேர் சூட்டினான் அவன். முகில்வண்ணன் மேக நிறத்திலே இருக்கக்கூடியவன். வண்ணம் அப்படின்னா நிறம், முகில் அப்படின்னா மேகம், முகில்வண்ணன் அப்படின்னா மேக நிறத்திலே இருக்கக்கூடியவன். கார்வண்ணன், முகில்வண்ணன், மணிவண்ணன் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே, ஒரே அர்த்தம் தான். மழை பொழியக்கூடிய மேகம் என்ன நிறத்திலே இருக்குமோ அதே மாதிரி அளவில்லாத கருணை மழையை பொழியக்கூடிய மேகமான இவனும் அதே நிறத்திலே இருக்கிறான் அப்படின்னு முகில்வண்ணன் பேர் சூட்டினார். ஆனால் அந்த மேகம் இருக்கிறதே, ஆகாசத்துல இருக்கக்கூடிய மேகம், அது கேவலம் மழையை மட்டும்தான் பொழியும். என்ன மழை? ஜல மழை, நீர் மழையை மட்டுமே பொழியக்கூடியது. அதால ஒரு புஷ்ப விருஷ்டி, பூ மழை பொழியணும்னா முடியாது, ஒரு நெருப்பு மழை பொழியணும்னா முடியாது, ஒரு ஸ்வர்ண மழை பொழியணும்னா முடியாது. ஆனால் இந்த மேகம் இருக்கிறதே, இது எந்த மழையை வேண்டுமானாலும் பொழியக்கூடிய மேகம். இது நீர்மழையும் பொழியும், பிரளய காலத்திலே அக்னி மழையும் இதனால பொழிய முடியும், கருணை மழையை சதா பொழிந்து கொண்டே இருக்கும். முத்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார் அப்படின்னு மோட்ச மழையா பொழிஞ்சு தள்ளும். இதை தவிர முக்தி கொடுக்கறதுக்கு யாரால முடியும்? முத்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடினாரே திருச்சின்னமலையில. அந்த மாதிரி எந்த மழையை வேண்டுமானாலும் பொழிவதற்கு சித்தமாக இருக்கக்கூடியது. இது ராமாவதாரம் பண்ணின போது இதனுடைய வில்லுன்னு சொல்லக்கூடியதான கோதண்டத்தில இருந்து சரமழையா பொழிஞ்சு தள்ளித்து, அம்பு மழையா பொழிஞ்சு தள்ளித்து. அந்த மாதிரி என்ன மழை வேணாலும் இத்தால பொழிய முடியும். அதனாலே கேவலம் ஒரு ஜல மழையை மட்டுமே பொழியக்கூடிய மேகத்தினுடைய நிறத்திலே இருப்பவன் அப்படின்னு சொன்னா அது குறவு. திருபேர் அழைத்தனவும் சீரியருளாதே, ஏதோ சின்ன லெவல்ல பெருமாளை ட்ரீட் பண்ணது போல, கேவலம் மேகம் மழை பொழியறது போல இவரால கருணை மட்டுமே பொழிய முடியும்னு சொன்னது மாதிரி ஆயிடும். அப்ப என்ன சொல்லணும்? பெருமாளுடைய பெருமைக்கு சேர பெருமாளை கொண்டாடணும்னா என்ன சொல்லணும்? நிகர் இல் முகில்வண்ணன், தனக்கு சமானமே இல்லாத, தனக்கு மேலானவர்களும் இல்லாத, இவனே எல்லாருக்கும் பரதத்துவம்னு சொல்லும்படியான முகில்வண்ணன் அப்படின்னு, நிகரில் முகில்வண்ணன் அப்படின்னு அந்த ராஜாவானவன் பெருமாளுக்கு திருநாமம் சூட்டினான். அதுல இருந்து இந்த திவதேசத்திலே மூலவருக்கு மகர நெடுங்குழை காதன் என்றும் உற்சவருக்கு நிகரில் முகில்வண்ணன் என்றும் திருநாமம் பிரசித்தியாக வழங்கப்படுகிறது. இது ஒரு சரித்திரம். அடுத்தபடியா தேவர்களினுடைய சபையிலே இருக்கக்கூடியவனும் அந்த அசுரர்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவனுமான சுக்கிரன். சுக்கிரன் இருக்கிறானே, அவன் நவகிரகங்கள்ல ஒருத்தன். அதே சமயத்துல அசுராலுக்கு ஆச்சாரியனாகவும் இருக்கக்கூடியவன். நவகிரகங்கள் எல்லாம் தேவர்கள், தேவதைகள். நவகிரக கோஷ்டியில வச்சுட்டா சுக்கிரனும் ஒரு தேவன் ஆறான். ஆனா அவன் குலகுருவாக இருப்பதோ அசுரர்களுக்கு. அப்பேற்பட்ட சுக்கிரனுக்கு பெருமாள் பிரத்யட்சமா சேவை சாதித்தார். இங்கே அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அது என்ன அப்படின்னா, சுக்கிரனுக்கு ஒரு சமயம் ஒரு சாபம் நேர்ந்தது. அந்த சாபம் நேர்ந்ததுக்கு பிராயசித்தமா ரிஷிகளை கேட்டான், எனக்கு இந்த சாபம் போறதுக்கு என்ன வழின்னா. சுக்கிரன் இருக்கிறானே, அவன் நவகிரகங்கள்ல மழைக்கு உரிய கிரகம். நவகிரகங்கள்ல ஒன்னொன்னுத்துக்கு ஒரு கிரகம் அதிபதி அப்படின்னா, மழைக்கு உரிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். அப்போ ரிஷிகள்லாம் சொன்னா, மழைக்கு உரிய கிரகம் நீ, மழைக்கு அதிபதியான தேவன் வருணன், ஆகையினால வருணன் உனக்கும் மேல. அந்த வருணன் அவன் போய் தபஸ் பண்ணி சாப விமோசனம் பெற்றானே ஒரு க்ஷேத்திரம், அங்க போனியானா உன்னுடைய சாபமும் விமோசனம் பெறும். வருணனுக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார், அதனால நீ தென் திருப்பேரைக்கு போன்னு சொன்னார் ரிஷிகள்லாம் அவனை. உடனே சுக்கிரனும் கூட முழு மனசோடு இங்க வந்து தாமிரபரணி தீர்த்தத்திலும் இந்த மத்ய தீர்த்தத்திலும் தீர்த்தமாடிக்கொண்டு பெருமாள் அவனுக்கு சேவை சாதித்து அவனுடைய சாபத்தை நீக்கினார், அவனுக்கு சேவை சாதித்தார். அவன் என்ன கேட்டானோ அதெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவான். அதனால சுக்கிரனுக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம். இப்படி சுக்கிரன் வந்து பல காலம் அந்த பெருமாளை இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடிக்கொண்டு இந்த தீர்த்தத்தினாலே பெருமாளை ஆராதனம் பண்ணிக்கொண்டு திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி வைத்து அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளை சேவித்தான். அதனால சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட தீர்த்தமானபடியினாலே சுக்கிர தீர்த்தம் அப்படின்னு இந்த தீர்த்தத்துக்கு இன்னொரு பேர் வந்தது. இப்படியாக வருண தீர்த்தம், சமூக தீர்த்தம், மத்ய தீர்த்தம், மகர தீர்த்தம்,
கடைசியா இப்ப சுக்கிர தீர்த்தம் அப்படின்ற வரைக்கும் ஒரு தீர்த்தத்துக்கே பல பெயர்கள் வந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா பிற்காலத்திலே சுக்கிரனுடைய மகன் பத்ரன்னு பேர் அவனுக்கு, அவனுக்கு சாப விமோச்சனமும் இந்த பெருமாள் வழங்கினார். முன்னொரு காலத்திலே இந்த அசுரர்களினுடைய குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியனுடைய பிள்ளை பத்ரன்னு பேர் அவனுக்கு, அவன் துர்வாச மகரிஷியினுடைய சாபத்துக்கு ஆளாயிட்டான். அந்த சாபத்துக்கு விமோச்சனம் தேடி துர்வாசரை பிரார்த்திச்சான். அவர் கோபம் தனியல, தொடர்ந்து அவர் போய் பிரார்த்திச்சான். சரி, இத்தனை தூரம் பின்னாடியே தொடர்ந்து கெஞ்சுண்டு வரானே, போனா போறது அவனுக்கு சாப விமோச்சனத்தை சொல்லலாம்னு சொல்லி, டேய் பத்ரா, உன்னுடைய அப்பாவான சுக்கிரனுக்கு சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் ஒன்று இருக்கு. உன் அப்பாவான சுக்கிரனுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய வருணனுக்கே சாப விமோச்சனம் கொடுத்த பெருமாளவர், அந்த கஷேத்திரத்துக்கு போனியானா உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி துர்வாசர் சொன்னார். அது எங்கே அப்படின்னு அவன் கேட்டபோது, தாமிரபரணி நதிக்கரையிலே இருக்கக்கூடியதான தென் திருப்பேரைன்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம், அங்க போய் விசேஷமா அந்த சமூக தீர்த்தத்திலே தீர்த்தாமாடிந்து பெருமாளை தபஸ் பண்ணிண்டு பெருமாளுடைய சேவைக்காக காத்து கொண்டிரு. பெருமாள் உனக்கு வந்து சேவை சாதிப்பர். சேவை சாதிச்சாரானா உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. அதோட கூட பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிண்டிரு அப்படின்னு சொல்லி துர்வாசர் ஒரு வழி சொன்னார். உடனே அவன் தாமிரபரணி நதிக்கரை வந்து தாமிரபரணியிலே தீர்த்தாமாடி இந்த சுக்கிர தீர்த்தத்திலும் தீர்த்தாமாடி கொண்டு இந்த பெருமாளை மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தான், தபஸ் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு நாள் பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோட எப்படி சேவை சாதிக்கிறானோ அந்த திருக்கோலத்திலே ஆச்சரியமா பத்ரன் சேவை சாதித்தார். தபஸ் பண்ணினால் பத்ரன் எந்த கோலத்தை இவர்தான் பெருமாள் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு தியானம் பண்ணி தபஸ் பண்ணினானோ அதே கோலத்தோட கூட, ஆமா நீ நினைச்சபடிதான் நான் இருக்கேன்னு சொல்றது போல பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதனா சேவை கொடுத்தார். சேவை கொடுத்த உடனே பெருமாளை இவன் சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணினான். பண்ண உடனே பெருமாள் என்ன வேணும்னு கேட்கவே, துர்வாசராலே எனக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து எனக்கு விமோச்சனம் தரணும்னு பிரார்த்தித்தான். அப்படியே ஆறுதுன்னு பெருமாள் அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார். இன்னும் என்ன வேணும்னா, ஒண்ணுமில்ல, உன்னுடைய திருவடிவாரத்துல நான் வாசம் பண்ணிட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சான். சரி, உன் இஷ்டம் போல பண்ணிட்டுருன்னு பெருமாள் அனுகிரகிச்சுட்டு போயிட்டார். இவன் பல காலம் அந்த கஷேத்திரத்திலே வாசம் பண்ணிக்கொண்டு தனக்கு சாப விமோச்சனம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த தீர்த்தத்திலே தீர்த்தாமாடி நித்தியம் அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணினான். பிரதானமா பெருமாளுக்கு விமானத்தை ஏற்படுத்தினான். பெருமாள் மகர நெடுங்குழைக்காதனும் நிகரில் முகில்வண்ணனும் எழுந்தருளி இருக்கக்கூடிய சந்நிதிக்கு விமானத்தை நிர்மாணம் பண்ணினான். பத்ரனாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட விமானத்திற்கு பத்ர விமானம், பத்ரனால் ஏற்படுத்தப்பட்ட விமானம், மங்களகரமான விமானம், மங்களத்தை தரக்கூடிய விமானம் அப்படின்னு எல்லாம் பல அர்த்தங்கள்ல பத்ர விமானமானது இவனாலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இது ஒரு சரித்திரம். அதற்கடுத்தபடியா இந்த கஷேத்திரத்துல ஒரு வைபவத்துல ஒரு விசேஷத்துல பெருமாளே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணரா வந்து ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணினதான சரித்திரம். ஒரு காலத்துல இந்த தேசத்தை சுந்தர பாண்டியன்னு சொல்லக்கூடிய ராஜா, பாண்டிய ராஜா ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான். அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அவன் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து விசேஷமான சக்தி இருக்கக்கூடிய இந்த பெருமாளை தினமும் பிரார்த்திச்சுண்டு பெருமாளுக்கு நித்தியம் திருவாராதனம் விசேஷமான பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு வந்தான். நம்ம ஊரை சேர்ந்தவாளா இல்லாம வெளியூர்ல இருந்து வரக்கூடிய அதிதி பிராமணாளுக்கு பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும். நம்ம ஊர் பிராமணாளுக்கெல்லாம் நித்தியப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அரண்மனையில இருந்து எல்லாம் போறது, அவ அனுஷ்டானம் பண்ணி சாட்டுக்கிறா. அவளுக்கு போட்டு ஒண்ணும் இல்லை. வெளியூர்ல இருந்து வரா பாருங்க, யாத்திரா நிமித்தமா பெருமாள் எல்லாம் சேவிக்கிறதுக்கு, அவ ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவா, தீர்த்தாமாடுறதுக்கு நீர்நிலைகள்லாம் உண்டு, படுத்துக்கிறதுக்கு சத்திரம் சாவடிகள் மண்டபம் கோவில்லாம் உண்டு. ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவா, ஆச்சார கால பிராமணாலாச்சே, வெளியில சாப்பிட மாட்டாளே. அந்த மாதிரி பசியோடு கூட வரக்கூடிய இதர தேசத்து வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பிராமணர்களுக்கு 108 பிராமணர்களுக்கு பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும். அவ நல்ல வயத்தை எரிக்கக்கூடிய பசியோடு கூட வந்து நன்னா வயிறார சாப்பிட்டு வயரும் மனசும் குளிர்ந்துதானா உன்னை அனுகிரகம் பண்ணுவா, நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும்னு சொல்லி அந்த அனுகிரகத்தினாலே உனக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு அந்த சுந்தரபாண்டிய ராஜாவினுடைய குரு சொன்னார், ஆச்சாரியன். சரின்னு என்ன பண்ணா, இவன் பாண்டிய ராஜா, இவனுடைய தேசம் பாண்டிய நாடு, தாமிரபரணி நதி கரையில இருக்கக்கூடியதெல்லாம் பாண்டிய நாடு, மதுரை, சிவல்லிபுத்தூர்,
திருக்குறுங்குடி, வானமாமலை, நவதிருப்பதிகள்லாம் பாண்டிய நாடு. இவனுக்கு அடுத்த நாடுன்னா சோழ நாடு. சோழ நாட்டில இருந்து ஒரு 108 அந்தணர்களை பிரார்த்திச்சு அழிச்சுட்டு வரும்படியா இவனுடைய சேவகால எல்லாம் அனுப்பினான். இவ போய் பிரார்த்திக்கிறா, சுவாமி எங்க ராஜாவுக்கு இப்படி ஒரு குறை உண்டு, ராஜாவுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி பெருமாளுக்கு எத்தனையோ திருவாராதனம் எல்லாம் பண்ணி பார்த்தார். ஆனா பாகவத ஆசீர்வாதத்தினாலதான் அது நடக்கணும் அப்படின்னு இருக்கு போல இருக்கு. எங்க ஆச்சாரியன் சொன்னார், வெளியூர்ல இருந்து வெளி தேசத்துல இருந்து வரக்கூடிய பிராமணாளுக்கு 108 பேருக்கு போஜனம் பண்ணி வைக்கணும்னு சொன்னார். எங்க ஊர்ல நிறைய க்ஷேத்திரங்கள் உண்டு, பெருமாள் நிறைய விதமா சேவை சாதிக்கிறார், நின்றுட்டு இருக்கார், உட்கார்ந்து இருக்கார், படுத்துட்டு இருக்கார். பல புராண க்ஷேத்திரங்கள், பல பிரசித்தமான க்ஷேத்திரங்கள், பல மகான்களுடைய அவதார ஸ்தலங்கள்லாம் உண்டு. நீங்க யாத்திரா நிமித்தமா அங்க வரணும். கோவில்கள், க்ஷேத்திரங்கள் மட்டுமில்ல, நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய மகா புண்ணிய நதிகள்லாம் உண்டு. தாமிரபரணின்னு சொல்லக்கூடிய வசந்த நதி ஓடுறது, சமூக தீர்த்தம் முதலான பல பவித்திரமான தீர்த்தங்கள் உண்டு. அதனால நீங்கெல்லாம் யாத்திரா நிமித்தமா புறப்பட்டு வரணும். வந்து புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் தீர்த்தமாடி தர்ப்பணம் முதலான அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி எங்க அரண்மனைக்கு வந்து பிராமணாலாலே சுத்தமா தயார் பண்ணப்பட்டதான ஆகாரத்தை ஸ்வீகரித்து எங்க ராஜாவை அனுகிரகம் பண்ணணும். அதனால அவனுக்கு குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு வந்தா. சரின்னு எல்லாரும் வரோன்னு வாக்கு கொடுத்தா. ஏன்னா ஒரு தர்ம வழியிலே நாட்டை பரிபாலனம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு உத்தமனான ராஜாவுக்கு நியாயமான கோரிக்கை, நியாயமான ஆசை குழந்தை பிறக்கணும்ன்றது. அதனால ஒரு நல்லவனுக்கு, ஒரு உத்தமனான ராஜாவுக்கு உதவி பண்ண வேண்டியது நம்முடைய கடமை, ஒரு பிராமணாலா நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிகள்லாம் வர ஒத்துண்டா. அவ 108 பேர் வரணும், ஊருக்கெல்லாம் வந்துட்டா, தீர்த்தாமாடி பெருமாள்லாம் சேவிச்சுட்டா. சாப்பிடுறதுக்கு அரண்மனைக்கு வர சமயம் எண்ணி பார்த்தா 107 பேர் தான் இருக்கா. சுவாமி நான் பார்த்து பார்த்து சொல்லிட்டு வந்தேனே, ஒருத்தரை காணமே அப்படின்னா, எப்படியோ தெரியல ஒருத்தரை காணும். அதுல வரவே இல்லையோ, இல்ல தீட்டதனா வந்துடுத்தோ, இல்ல வழியில எங்கேயானோ சோர்வா இருந்து முடியாம நின்றுட்டாரோ, இல்ல வழி மாறி போயிட்டாரோ, ஒருத்தர் கிடைக்கல. அப்போ ராஜா வந்து இந்த மாதிரி விசேஷமா பிரார்த்திச்சுண்டு சாப்பிட வரவாளையெல்லாம் நாம ஆத்து வாசல்ல வந்து சேவித்து, ஆத்து வாசலுக்கு அவ வரான்னா நாம முதல்ல வாசலுக்கு வந்து அவளை சேவித்து, அவ கைகால அலம்புறதுக்கு ஜலம் எல்லாம் எடுத்து கொடுத்து, அவளை கை கூப்பி முறைப்படி ஆத்து கழிச்சுண்டு வந்து ஆசனத்துல உட்காத்தி வைத்து அவளுக்கு 2 உபசார வார்த்தைகள் பேசி, முடிஞ்சா அவளுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட உட்காத்தி வைக்கணும் அவளை. இந்த மாதிரி விசேஷ சங்கல்பத்துக்கு பிரார்த்திக்கிற போது, ஒரு ஆச்சாரியன் நம்ம ஆத்துக்கு வர போது, அதெல்லாம் இப்படி பண்றது வழக்கம். அந்த மாதிரி ராஜாவும் ராணியும் அரண்மனை வாசலுக்கு ஓடி வந்தா. நம்ம பிரார்த்தனையின் பேர்ல சோழ தேசத்திலேருந்து 108 சுவாமிகள் வந்திருக்காளே, அவளை சேவித்து முறைப்படி பிரார்த்திக்கணும்ன்றதுக்காக வாசலுக்கு வந்து பார்த்தா. 107 பேர் தான் இருக்கா, ஒருத்தரை காணும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு க்ஷணம் அப்படி மனசுல வந்து கலக்கத்தோட நின்னானா அந்த ராஜன் சுந்தரபாண்டியன். பிரபு, நான் வணங்கக்கூடிய தெய்வமே, மகர நெடுங்குழைக்காதா, நிகரில் முகில்வண்ணா, இது என்னப்பா 108 சுவாமிகளை பிரார்த்திச்சிருந்து எல்லாம் சித்தமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு, ஆனா 107 சுவாமிகள் தான் வந்திருக்கா, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, கடைசி க்ஷணத்துல இப்படி ஆறுதே அப்படின்னு சொல்லி மனசார புழுங்கினானா. கையை கூப்பிட்டு பெருமாள் நினைச்சுட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி பிரார்த்திக்கிறான், அழறான். பிரார்த்திச்சுட்டு நீயே இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தணும்னு சொல்லி பெருமாளை பிரார்த்திச்சுட்டு கண்ணை திறந்து பாக்குறான். இப்ப எண்ணி பார்த்தா 108 சுவாமிகள் சரியா இருக்கா. என்னன்னா, இந்த க்ஷேத்ராதீசனான நிகரில் முகில்வண்ணன் பெருமாளே 108வது ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணரா அங்க வந்திருக்கார். அவ பாக்குறா, இந்த சுவாமி உங்களை சேர்ந்தவரா பாருங்க, சோழ தேசத்திலேருந்து 108 அந்தணர்கள் வரணும்னு தான் எங்களுடைய சேவகர்கள்லாம் வந்து பிரார்த்திச்சுட்டு வந்தா. உள்ளூர் பிராமணாலா இருக்கிறதுக்கு இல்ல, வெளியூர் சுவாமிகளா இருக்கணும்னு ஆச்சாரியன் சொல்லியிருந்தார். இந்த ஒரு சுவாமி புதுசா படுறார், இவர் உங்க ஊரை சேர்ந்தவரா, உங்களோட தான் வந்தாரா, வழி தப்பி எங்கேயானும் போய் இப்ப வந்து கலந்துண்டாரான்னு பார்த்து சொல்லுங்கன்னா, இல்ல நாங்க 107 பேரும் தான் சோழ தேசத்துக்காரா, நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு, எங்களுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்னா தெரியும், இவர் யாருன்னே தெரியாது, அசல் இவரை நாங்க பார்த்தது கூட இல்லைன்னா. அவரை பார்த்தா அத்தனை ஆச்சரியமா, அத்தனை தேஜஸ்வியா, கண்கள் அப்படி பிரகாசத்தோட கூட இருக்கார் அவர். ஒரு நிமிஷம் பரம பக்தனான இந்த சுந்தரபாண்டியன் கண்ணை மூடி தியானம் பண்ணி பாக்குறான். அந்த அந்தனர் அப்படியே சாட்சாத்தா நிகரில் முகில்வண்ணன் பெருமாளா சேவை சாதிச்சார் சுந்தரபாண்டியனுக்கு. அப்படி பெருமாள் ஒரு பிராமணரா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அந்தனரா சேவை சாதித்து அந்த 108 பேரோடு கூட சேர்ந்து கொண்டு சுந்தரபாண்டியனுடைய அரண்மனையிலே போஜனம் பண்ணி வயறார சாட்டு மனசார வாழ்த்திட்டு போனார். கொஞ்ச நாள்கள்ல சுந்தரபாண்டியனுடைய மனைவி கருத்தரித்து சுந்தரபாண்டியனை போலவே அழகாகவும் வீரமாகவும் நாட்டை நல்ல விதத்திலே ராஜ்யம் பண்ணக்கூடிய தர்ம நெறியிலே செல்லக்கூடியவனாகவும் ஒரு பிள்ளை பிறந்தான். அவனும் பரம பாகவதோத்தமனாக இருந்து
இந்த பெருமாளுக்கு பல கைங்கரியங்களை பண்ணி மோட்சம் போனான் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. இதுல இருந்து இந்த ஊர் பாகவதால், இந்த ஊர் ஜனங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்னன்னா, இந்த ஊர் பெருமாள் எங்கள்ல ஒருத்தர், எங்களுக்கு எது ஒண்ணுனாலும் பெருமாளே நேர்ல வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு இன்னைக்கும் நம்புறா. அப்படி ஆச்சரியமா பெருமாளே அந்தணர்கள்ல ஒருத்தரா வந்து அனுகிரகம் பண்ணினார். இன்னும் பிற்காலத்திலே நாராயண தீட்சிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணினதான சரித்திரம். முன்னொரு காலத்திலே இந்த பாண்டிய தேசம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிடுத்து. பாண்டியர்கள் ராஜ்யம் எல்லாம் மாறி போயிடுத்து, சோழ ராஜ்யம், சேர ராஜ்யம் அதெல்லாம் மாறி போயிடுத்து. இப்ப இருக்கான்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி அப்பவே இல்லாத காலம் அது. அப்ப மதுரைய நாயக்க மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்தார். இந்த சொப்பநாத நாயக்கர் அதெல்லாம் சொல்றாளே, அச்சுதப்ப நாயக்கர் எல்லாம் சொல்றாளே, அந்த மாதிரி நாயக்க ராஜாக்கள் மதுரைய ராஜ்யம் என்ற காலம். அந்த சமயத்துல இந்த தென் திருப்பேரையிலே நாராயண தீட்சிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணர் வசிச்சுட்டு வந்தார். அவர் இந்த ஊர் பெருமாள் மகர நெடுங்குழைக்காதன் மேல அளவில்லாத உள்ளார்ந்த பக்தி உடையவர். அவர் ஒரு பிராமணர் மட்டுமல்ல, பெரிய ஜமீன்தார், பல சொத்துகளுக்கு அதிபதி. ஊர்ல பாதி நிலப்புலங்கள்லாம் அவரோடதுதான். நூத்துக்கணக்கில் அவர் அண்ட வேலை பண்றா. எல்லாருக்கும் படியளக்கக்கூடிய பெரிய பணக்காரர், பெரிய ஜமீன்தார். இப்படி பிராமணரா ஜமீன்தாரா மட்டும் இல்லாமல் தலை சிறந்த தமிழ் புலவர், அவர் தமிழ் பண்டிதர். சொந்தமா தமிழ்ல எத்தனை காவியங்கள் வேணாலும் அவரால் இயற்ற முடியும். நிறைய காவியங்கள் இயற்றியும் இருக்கிறார். தமிழ் இலக்கணத்தை இவரிடத்துல பாடம் கேட்டாதான் கேட்ட மாதிரி அப்படின்னு அந்த காலத்துல நிறைய பேர் இவரிட தமிழ் வாசிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இவர் ஒரு பிராமணரா, ஒரு ஜமீன்தாரா, பெரிய தமிழ் புலவரா, புகழுடைய உச்சாணி கொம்பிலே இருந்து கொண்டிருந்த காலம் அது. அப்போ வழக்கமா பெருநில கிழார்கள்னு சொல்லக்கூடிய ஜமீன்தார்கள் எல்லாம் ராஜாவுக்கு நிலவரி கட்டணும். ஏன்னா இவாலே ஒரு சின்ன ராஜாவட்ட ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. இவாளுக்கு வரக்கூடியதான வருமானத்துல இருந்து ஒரு பங்கு ராஜாவுக்கு வரி செலுத்தணும். அதை வச்சிருந்த ராஜகாரியங்கள்லாம் நடக்கும். இவர் ஒழுங்கா தொடர்ந்து கட்டிண்டு வந்தவர். சில காலம் இவரால் வரி கட்ட முடியாம போயிடுத்தோ, இல்ல வரி கட்ட தவறிட்டாரோ, வரி கட்டல. இவர் இத்தனை நாளா கட்டிண்டு வரோமே, இத்தனை சிறப்புடைய நம்மள ராஜா என்ன பண்ணிட போறான் அப்படின்னு மெத்தனமோ என்னமோ கொஞ்ச நாள் வரி கட்டல. இவர் ராஜா எத்தனையோ முறை சொன்னான், ராஜ சேவகர்களை அனுப்பி வரி கட்டணும்னு வாணிங்கெல்லாம் கொடுத்து பார்த்தான். அப்பவும் இவர் கட்டுற மாதிரி தெரியல. வேற வழி இல்லாம இவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இந்த நாராயண தீட்சிதர்னு சொல்லக்கூடிய தமிழ் பண்டிதரை, பிராமணரை மதுரையில சிறையில போட்டுட்டா. இவர் சிறை வாசத்துல இருக்கார். இப்போ காராகிரக வாசம். அப்படி ஜெயில இருந்துருந்தாலும் கூட பெருமாளை நினைச்சுண்டு தியானம் பண்ணிண்டு இப்படி தனியா எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ராஜ்ய காரியங்கள், இவால நிர்வாகம் பண்றது, அவால நிர்வாகம் பண்றது, அங்க போறது இங்க போறது இதெல்லாம் இல்லாமல் ஏகாந்தமா பெருமாளை மட்டுமே தியானம் பண்றதுக்குன்னு கிடைச்ச மாதிரி இருக்கு எனக்கு இந்த அவகாசம். இதை நான் வீணாக்க விரும்பல. அதனால நான் என்ன பண்ண போறேன், நான் தமிழ் கத்துண்டத்துக்கு அடையாளமா, நான் தமிழ் கத்துண்டத்துக்கு ஒரு பிரயோஜனமா எங்க ஊர் பெருமாள் மேல பாசுரங்களா எழுத போறேன்னு சொல்லி பேனா பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு இவர் மகர நெடுங்குழைக்காதர் மேல நிறைய பாசுரங்கள் பாடல்களா எழுதிட்டார். அது மொத்தத்தையும் எழுதி ஒரு புஸ்தகமாக்கினார். அதற்கு இவரே ஒரு பேரும் வைத்தார், மகர நெடுங்குழைக்காதர் பாமாலை. இப்பவும் நெட்ல தேடி பார்த்தா கிடைக்கும். நாராயண தீட்சிதர் இயற்றிய மகர நெடுங்குழைக்காதர் பாமாலைன்னு போட்டா தமிழ் பாசுரங்கள், செய்யுள்கள் கிடைக்கும். அந்த மாதிரி மத்தவாளா இருந்தா என்ன பண்ணுவா, நான் ஒரு பிராமணன், எத்தனை பேருக்கு என் கையால படி அளந்திருக்கேன், எத்தனை பேருக்கு நான் ஞான கண்ணை திறந்திருக்கேன், பெருமாளே உன்னை வாழ்த்தி நான் எத்தனை நாள் பாசுரம் பாடியிருப்பேன், உன்னுடைய பரம பக்தன் நான், ஏதோ கொஞ்ச நாள் வரி கட்டலன்றதுக்காக என்னை இப்படி ஜெயில தள்ளிவிட்டையே, தெய்வமே உனக்கு கண்ணு இருக்கா அப்படின்னு எல்லாம் வெய்ய ஆரம்பிப்போமே. இவர் அங்கே என்ன நினைக்கிறார், மற்ற காரியங்கள் எல்லாம் மனசு போகல, அதனால பெருமாள் அனுபவிக்கிறதுக்கு பெரும் நேரம் கிடைத்திருக்கிறதுன்னு அங்க ஒரு கிரந்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதுதான் மகான்களுடைய பக்தி. இப்படி கஷ்ட காலத்திலும் நம்ம மேல இருக்கக்கூடிய பக்தியை விடாம இன்னும் பெருக்கிண்டு நம்ம விஷயமா ஒரு கிரந்தத்தையே பண்ணிவிட்டாரே இவர். அதனால இவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் என்ன பண்ணினார், அந்த நாயக்க ராஜாவினுடைய கனவிலே சேவை சாதித்து, நாராயண தீட்சிதர் என்னுடைய பரம பக்தர், நல்ல தர்மாத்மா, ஏதோ விளையாட்டா வரி கட்டாம இருந்துட்டார், அதனால அவர் வேணும்னு பண்ணல, அவர் கட்டிடுவார், அவரை விட்டுடு அப்படின்னு சொல்லி பெருமாள் நியமிச்சுட்டு மறைஞ்சுட்டார். இந்த ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன இது, வரி கட்டலன்னு ஒருத்தர் அழிச்சுட்டு வந்து சிறைப்படுத்தி வச்சிருக்கோம்,
அவரை விட்டுடுன்னு பெருமாளே வந்து சொல்றாரு. அவர் என்ன அவ்வளவு பெரியவரா அப்படின்னு சொல்லி பதறி போய் ராத்திரியோட ராத்திரியா அந்த சிறையில போய் பார்க்கறான். இவர் கொஞ்சமும் விசாரம் இல்லாமல் தூங்காமல் அப்படியே பெருமாள் மேல பாசுரங்களா எழுதிட்டு இருக்காரு. அதை வாங்கி வாசிச்சு பார்க்கறான். இது என்ன இப்படி எழுதுறாரே பெருமாள் மேல பாசுரங்களை, இத்தனை ஒரு பக்தியா? இப்பேற்பட்ட ஒரு மகானான பக்தரை ஒரு பரம பாகவதோத்தமரையா நாம கொண்டாந்து சிறையில் அடைச்சு வச்சோம். இது எவ்வளவு பெரிய அபச்சாரம் அப்படின்னு சாஷ்டாங்கமா சிறையிலேயே இந்த ராஜாவானவன் அவர் திருவடியில விழுந்து சேவித்து, சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லி, உடனே இந்த சுவாமியை விடுவியுங்கள், ஆயிஷண்டு போய் அவருடைய ஆத்துல விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி ராஜசேவகர்களுக்கு சொல்றான். அதே மாதிரி அவர்களாலே விடுவிக்கப்பட்டு ஆத்துக்கு போயிட்டார். போய் காராகிரக வாசம் பண்ணினதுக்கு பிராயசித்தம் எல்லாம் பண்ணிட்டு புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடிட்டு பழையபடி மகர நெடுங்கொழிக்காதனை போய் சேவிக்கிறார். சேவிச்சு முதல் காரியமா என்ன பண்ணினார் அப்படின்னா, இத்தனை நாள் காராகிரகத்துல இருந்தோம், யார் தொட்டதோ என்னமோ சாட்டாரோ இல்லையோ ஆத்துக்கு போய் முதல்ல நன்னா சாப்பிடணும், அதெல்லாம் பண்ணல. தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை முடிச்சுட்டோ முதல்ல கையில இருக்கிற அந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு ஓடினார் பெருமாள் சன்னதிக்கு. பெருமாளே, எனக்கு ஏதோ அபூர்வமா சேர்ந்தாப்பல நிறைய நேரம் கிடைச்சது, அந்த சமயத்துல உன் விஷயமா நிறைய பாசுரங்களை எழுதியிருக்கேன், உன் திருவடிகள்ல நான் சமர்ப்பித்த பாமாலையை உன் காதுகள் குளிரும்படியா நீ கேட்டு என்ன அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி இவர் எழுதின பாசுரங்களை எல்லாம் பெருமாள் காதுல விழும்படியா ஒன்னொன்னா வாசிக்க ஆரம்பிச்சுட்டார். இவருடைய பாமாலைகள் ஒன்னொன்னும் கேட்ட பெருமாள் அப்படியே வந்து உருகிண்டு வரார், அப்படியே மகிழ்ந்துண்டு வரார். இப்படி பெருமாள் உருகி இவருடைய பாசுரங்களை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பெருமாள் மீது பக்தியோடு அவர் மேலே பாசுரங்கள் எழுதின மகான் இவர். இது மட்டுமல்ல, மகர நெடுங்கொழைக்காதனுடைய அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாக இவர் இருந்தது மட்டுமல்ல, இவர் தென்திருப்பேரையில வாழ்ந்துட்டு இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரியிலே திருப்புலி ஆழ்வார் அடியிலே சேவை சாதிக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் மீதும் இவருக்கு தீராத காதல். இவருக்கு 2 தெய்வங்கள், 2 கண்ணாட்டம். ஒன்னு இந்த தென்திருப்பேரை பெருமாள் நிகரில் முகில்வண்ணன், இன்னொன்னு ஆழ்வார் திருநகரி சுவாமி நம்மாழ்வார். இவா 2 பேரும் 2 கண்ணாட்டமா இவருக்கு தீராத பற்று கொண்டிருந்தார். தினந்தோறும் இவருடைய ஊர்ல தீர்த்தாமாடிட்டு மகர நெடுங்குழக்காதனை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சா விட்டு உடனே ஆழ்வார் திருநகரிக்கு புறப்பட்டு போய் சுவாமி நம்மாழ்வாரையும் சேவித்து விட்டு இங்க பெருமாளுடைய தீர்த்த சட்டாரியை பெற்றுக்கொண்டு அங்கே ஆழ்வாருடைய தீர்த்தத்தையும் ஸ்ரீபாதுகையான ராமானுசனையும் பெற்றுக்கொண்டு வருவது இவருடைய வழக்கமா இருந்தது. இதனால இந்த தென்திருப்பேரையாவது இவருடைய சொந்த ஊர். இவர் உள்ளூர்காரர், எப்ப வேணாலும் வருவார் போவார், காத்தாலையும் வரலாம், மத்தியானமும் வரலாம், சாயங்காலமும் வரலாம், 3 வேளையும் வரலாம். அதனால அர்ச்சகருக்கு இவர் வரதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இவர் ஊர்ல ஒருத்தர், கோவில்ல ஒருத்தர் ஆட்டம். ஆனா ஆழ்வார் திருநகரி கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய வெளியூர் கோவில் அது. அந்த அர்ச்சகருக்கும் இவரை நன்னா தெரிஞ்சிருந்தது. ஏன்னா இப்படி பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பிராமணர், ஒரு பண்டிதர், ஒரு சுவாமி தினம் வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இவர் வரத்துக்கு கொஞ்சம் தாமதமானா கூட கோவிலை சாத்திட்டு ஆத்துக்கு போகாம இவர் வரத்துக்காக அர்ச்சகர் காத்துட்டு இருப்பாராம். அது என்ன அப்படின்னா, இப்பதான் எல்லாம் சிஸ்டமைஸ்டா எடுத்து 7 மணிக்கு திறந்தா 12 மணிக்கு சாத்தணும், 5 மணிக்கு திறந்தா 8 மணிக்கு சாத்தணும் அப்படின்னு போர்டு போட்டு சிஸ்டமைஸ்டா ஆபீஸ் நடத்துறாப்புல நடத்துறதெல்லாம் இப்போதான். அப்போல்லாம் அவாவா சௌகரியம், ஏன்னா நிறைய இடங்கள் இருந்தது. பெரும்பாலும் இந்த மாதிரி வாகன வசதிகள்லாம் கிடையாது, நிறைய யாத்திரை எல்லாம் போக மாட்டா, டூரிஸ்ட் கிடையாது, கார் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது, கால்நடையா போய் சேவிக்கிறவா தான் வழக்கம். அதனால பெரும்பாலான இடங்கள்ல கூட்டம் இருக்காது. அதுவும் நவதிருப்பதி மாதிரி வனாந்திர பிரதேசங்கள் எல்லாம் கூட்டம் இருக்காது. ஏதோ நித்தியப்படி வரவா, அபூர்வமா வரவாதான். அப்படி எங்கிருந்து யாரான வந்தாலும் கால்நடையாவே வராலே. அதனால கோவில் சாத்திருந்தா கூட அடுத்தது கோவில் திறக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்து நன்னா ஓய்வு எடுத்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு போவாளே ஒழிய, இப்ப வாட்டம் கார்த்தால 8 மணிக்கு ஆரம்பிச்சோமா, மத்தியானம் 12 மணிக்கு கோவில் சாத்துறதுக்குள்ள 8 கோவில் சேவிச்சுடணும், சாயங்காலம் ஒரு 6 கோவில் பார்த்துடணும் அப்படின்னு கார் எடுத்துட்டு துரத்திண்டு போறதெல்லாம் அப்ப கிடையாது. அதனால அர்ச்சகர் என்ன பண்ணுவார், என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் தாமதமானாலும் அந்த சுவாமி வரட்டும், அவருக்கு தீர்த்தம் சடாரி சாய்ச்சிட்டு போலான்னு இவருக்காக காத்துட்டு இருப்போம். இவருக்கு தீர்த்தமும் அம்மாழ்வாருடைய ஸ்ரீபாதுகைய தலையிலையும் பிரசாதித்தாதான் அவருக்கு நிம்மதி. அந்த மாதிரி அர்ச்சகருக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு பக்தரா இருந்தார் இவர். இப்படி இந்த ஆழ்வார் திருநகரியிலே நம்மாழ்வாருக்கு ஆராதனம் பண்ணக்கூடிய அர்ச்சகர் ஒரு நாள் ஆழ்வாருக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு தலையம்சை எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இந்த நாராயண தீட்சிதர் சுவாமி வரலையே, இவர் வந்தாரானா இவருக்கு தீர்த்தத்தை கொடுத்துட்டு சடாரி சாய்ச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஆத்துக்கு போய் சாப்பிடணும், பசிக்கிறதுன்னு ரொம்ப நாழி வாசலையே பார்த்துட்டு இருந்தார். எத்தனையோ கேட்டு பார்த்தாரு. வழவாள் எல்லாம் தினம் ஒரு பிராமணர் வருவாரே, அவர் வராரா, வழியில எங்கேயான பார்த்தங்களான்னு கேட்டா இல்ல சுவாமி கண்ணில் படலன்னா.
சரி என்ன பண்றதுன்னு தெரியல இவருக்கு. ஆனா பசி வேற வயிற்று கிள்றது, வேற வழி இல்ல. ஆத்துக்கு போய் சாப்பிட்டு வந்து திரும்ப கொஞ்ச நேரம் உட்காரலாம், சாமி வந்தா காத்துன்னு இருக்கட்டும், வந்தா சேவை பண்ணி வச்சு தீர்த்தம் கொடுக்கலாம் அவருக்கு அப்படின்னு சொல்லி சன்னதியை சாத்தலான்னு அப்படி கதவை இழுத்து சாத்துறார். அர்ச்சக சுவாமிகள்லாம் கதவை சாத்துறச்ச ஒரு முறை பெருமாளுடைய முகத்தை பார்த்துட்டு சாத்துவா. நல்லா பெருமாள் இடத்துல ஆசையோடு கைங்கரியம் பண்ற அர்ச்சகாள்லாம். பெருமாள் குழந்தையாட்டமான்னா எந்த குறையும் இல்லாமல் குழந்தை ஜாக்கிரதையா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கை குழந்தைகளை தொட்டில் இட்டுட்டு போற அம்மாக்கள் தனியா இருந்தாலானா பக்கத்துல கடைக்கு போய் ஒரு பால் வாங்கிட்டு வரணும், ஒரு தேங்காய் வாங்கிட்டு வரணும், ஒரு 2 நிமிஷம் தான், திருமணிக்கு போயிட்டு வந்துடணும். ஆத்துல மனுஷா யாரும் இல்ல, குழந்தைய கூட்டிட்டு போறோம். என்னதான் பாதுகாப்பா குழந்தை தூங்கிட்டு இருந்ததுன்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால பார்த்திருந்தாலும் ஒரு க்ஷணம் அந்த கதவு சாத்திரச்ச குழந்தை முகத்தை அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஆறுதல் பட்டு போவா. என்னமோ பேய் துரத்துறாப்புல வேகமா போய் வேகமா வந்து திறந்து அந்த குழந்தை நன்னா தூங்கிட்டு இருக்கு, ஒண்ணும் இல்ல, எழுந்துக்கல, அழலன்னு பார்த்தாதான் அவளுக்கு ஒரு திருப்தி. அந்த மாதிரி பெருமாள் இடத்துல குழந்தையாட்டமா ஆசை கொண்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சக சுவாமிகள்லாம் கதவை சாத்திரச்ச பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை ஒரு க்ஷணம் அப்படியே பரிவோடு கூட உத்து பார்ப்பா. அந்த மாதிரி நம்மாழ்வார் இந்த அர்ச்சக சுவாமி உத்து பார்க்கிறார். அப்போ இந்த நாராயண தீட்சிதர் சுவாமி அவருடைய உருவம், நாராயண தீட்சிதர் அல்ல, நாராயண தீட்சிதருடைய உருவம், ஒரு இமேஜ், ஒரு பிம்பம் ஆட்டமா அப்படியே வேக 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 வேகமா வந்து ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வார் சன்னதிக்குள்ள நுழைந்து நம்மாழ்வாருடைய கர்ப்பகிரகத்துல அவர் திருவடியில போய் அப்படியே பூந்து மறைஞ்சு போயிடுது. தூக்கி வாரி போட்டது. இவருக்கு என்ன நடக்கிறது இங்க, பிரமையா கற்பனையா ஒன்னும் புரியல. ஒரு க்ஷணம் என்ன இந்த சுவாமி நேரா வந்தார், உள்ள போனார், உள்ள போய் ஆழ்வார் திருவடியில அப்படியே மறைஞ்சு விட்டாரு. என்ன ஆனார் இவர் அப்படின்னு திறந்துட்டு தேடலான்னு போய் பார்க்கிறார். பார்த்தா தடவி பார்த்தா ஒன்னும் காணுவாங்க. என்னைக்கும் தோணாது, இன்னைக்கு இப்படி தோணிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு வேற வழி இல்லாம சாத்திட்டு வெளியில வரார். அப்போ ஒரு ஆள்காரா வந்து சொல்றா, சுவாமி எங்க நாராயண தீட்சிதர் சுவாமி தினமும் பெருமாளை சேவிச்சுட்டு இங்க ஆழ்வார் சேவிக்கிறதுக்கு வர மாதிரி இன்னைக்கு புறப்பட்டார். ஆழ்வார் திருநகரை நோக்கி புறப்படுற சமயத்துல அவர் பரம்பதிச்சுட்டார், அவர் வைகுண்டம் போயிட்டார். அதனால அவரால் இன்னைக்கு இங்க வர முடியாது. நீங்க பாவம் ஒரு நாளும் அவருக்காக காத்துட்டு இருந்து அவர் வந்தா விட்டு அவருக்கு தீர்த்தம் கொடுத்துட்டு தான் போய் சாப்பிடுறது வழக்கம்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் அவருக்கு வண்டி ஓட்டிட்டு வர ஆள்காரன். இன்னைக்கு சுவாமி எதிர்பார்த்து நீங்க காத்துட்டு இருக்கீங்க, ஆனா சுவாமி வரமாட்டார், சுவாமி பரம்பதிச்சுட்டார், அதனால நீங்க போங்கோ அப்படின்னு சொல்றான் அவன். இவர் உடனே போய் நம்மாழ்வார் அப்படி சேவிக்கிறார். தினம் வந்து சேவிச்சுட்டு போன பக்தருக்கு இந்த மாதிரி உன்னுடைய திருவடிகள்ல சேர்த்துக் கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை அனுகிரகிச்சையே, உனக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற அர்ச்சகன் எனக்கும் அந்த பாக்கியத்தை அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திச்சுட்டு நம்மாழ்வாருடையதான உடுத்து கலைந்த வஸ்திரத்தை பரிவட்டமாகவும் நம்மாழ்வாருடைய மாலை, திருத்துழாய், சந்தனம், தீர்த்தம் முதலான பிரசாதங்களை எல்லாம் நாராயண தீட்சிதருடைய சரம திருமேனிக்கு பிரசாதமாக நம்மாழ்வாருடைய அனுகிரகமா கோவில் மரியாதையா கொடுத்து அனுப்பினார் ஒரு பிராமணரிடத்துல. இப்படி நம்மாழ்வார் திருவடிகள்ல போய் ஐக்கியமானவராக சொல்லப்படுபவர் இந்த நாராயண தீட்சிதர்னு சொல்லக்கூடிய சுவாமி. நம்மாழ்வார் ஆட்டமா பெருமாள் மேல தமிழ் பாசுரங்கள் எல்லாம் ஏற்றினவர். இவெல்லாம் சுவாமி நம்மாழ்வாரை ஆழ்வார் அப்படின்னு பார்க்காமல் நிஜமாவே அவர் யாரு, பராங்குஷ விஷ்ணோஹோ சடகோப விஷ்ணோஹோ அப்படின்னு சொல்லிதான் திருவாராதனம் இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரியில. நம்மாழ்வாரை விஸ்வக்சேனருடைய அம்சம்னு சொன்னாலும் அவருக்கு பிரதிஷ்டை திருவாராதனம் எல்லாம் பெருமாளுடைய அவதாரமா தான். சடகோப விஷ்ணோஹோ அப்படின்னு சொல்லி சடகோபனாகிற விஷ்ணுவே அப்படின்னு சொல்லிதான் பெருமாள் ஆழ்வாருக்கு திருவாராதனம் அங்கே. அதனால ஆழ்வார் வேற பெருமாள் வேற இல்ல, ஆழ்வாரும் பெருமாளும் ஒன்றுதான். அதனால பெருமாள் திருவடிகளை அடைவது போல ஆழ்வார் திருவடிகளை அடைந்திருக்கிறார் அப்படின்றதா. இவா ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பெருமாளுக்கு சமானமா நினைக்கணும்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் வெறுமை. ஆனா இவாள்லாம் இந்த மகான்கள்லாம் அப்படி வாழ்ந்து காட்டினவா. அதனுடைய பலனா ஆமாம் ஆழ்வார்களும் பெருமாளும் சமம்தான்னு சொல்லும்படியா ஆழ்வார் திருவடிகள்ல புகுந்து காட்டின மகான்கள் இவாள்லாம். இதுக்கு அந்த அர்ச்சக சுவாமி சாட்சி. இப்படி எல்லாம் மகான்கள் பெருமாளிடத்துல ஆழ்வாராச்சாரியர்களிடத்துல கோவில்கள்ல அத்தனை ஐக்கியமா ஒன்றி போயிருந்த காலங்கள் அவையெல்லாம். ஏதோ பேருக்கு போய் பெருமாள் சேவிக்கிறதெல்லாம் அப்ப கிடையாது. இப்படி எல்லாம் பல வைபவங்களை கொண்டுள்ளது இந்த தென் திருப்பேரைன்னு சொல்லக்கூடியதான திவதேசம். இதுல பாதி சரித்திரங்கள் பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டது, சில விஷயங்கள் செவி வழியாக கரண பரம்பரையா சொல்லப்படுவது. இருந்தாலும் இந்த கஷேத்திரத்தினுடைய, இந்த எம்பெருமானுடைய, இந்த கஷேத்திரத்து பாகவதாலுடைய பெருமையை பறைசாற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு ஆச்சரியம். இப்போ ஸ்தல புராணம் முடிஞ்சது. அடுத்தது கோவில் அமைப்பு.
இந்த கோவில் பார்த்தீங்களான்னா தாமிரபரணி நதியினுடைய தெற்கு கரையிலே கிழக்க பார்த்தா மாதிரி இருக்கக்கூடியதான கோவில் 3 நிலை ராஜகோபுரங்களை கொண்டது. மிகப்பெரிய கோவில், நல்ல பிரம்மாண்டமான கோவில். அவ்வளோ பெரிய கோவிலுக்குள்ள, அவ்வளோ பெரிய மண்டபத்துக்குள்ள பெருமாள் அப்படி குழந்தையாட்டமா சின்னதா இருப்பார். அத்தனை சின்ன பெருமாளுக்கு அத்தனை பெரிய கோவில். கோயில் அமைப்பு மிக அழகியது. ஆச்சரியமான வேலைப்பாடுகளுடன் கூடிய நிறைய தூண்களாலான மண்டபங்களை கொண்டது. ஏகாந்தமான இடம், மனோரம்யமான இடம், மனசுக்கு ரொம்ப உகந்த இடம். எல்லா கவலைகளையும் மறந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டு அப்படியே இருக்கணும்னா அதுக்கு தகுந்த இடம். ஊர் மத்தியிலே அமையப்பெற்றுள்ள கோயில். கோவிலுக்கு முன்புறம் பெரிய விசாலமான சந்நிதி வீதி. இந்த சன்னதி வீதி வழியா ராஜகோபுரத்துக்குள்ளே போய் இந்த 3 நிலை ராஜகோபுரத்தை கைகூப்பி உள்ள நுழைஞ்சோமானா பெரிய முகப்பு மண்டபம்னு சொல்லக்கூடிய முன்மண்டபம். அந்த மண்டபத்தை தாண்டி போனோமானா துவஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடியதான கொடிமரம், அதோடு சேர்ந்திருக்கிற பலிபீட்டம். இங்கே விழுந்து பெருமாளுக்கு தண்டன் சமர்ப்பித்து விட்டு அதை தாண்டி உள்ளே போனோமானா பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துக்கு நேரே இருக்கக்கூடியதான கருடன் சன்னதி. இந்த கருடன் சன்னதிக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னா, மற்ற கோவில்களை போல பெருமாளுக்கு நேர் எதிரில் அப்படி லைன் போட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாட்டார் கருடன். சற்றே கொஞ்சம் விலகி இருப்பார். ஒரேடியா விலகி இருக்கிறது இல்ல, கொஞ்சம் விலகி இருப்பார். ஏன்னா பெருமாள் எப்போதும் கருடனை பார்த்து கொண்டே இருப்பார். ஆனா இங்க கருடனை தாண்டி வாசலை பார்க்க வேண்டி இருக்கு பெருமாள் ஒரு காரணத்துக்காக. அதனால வாசலுக்கு நேரா மறைச்சென்றிருக்கிற கருடன் கொஞ்சம் சற்றே விலகி இருப்பார். அந்த கேப்ல பெருமாள் வாசல்ல போற வரவாலை கட்டாட்சிக்கிறதா இங்க ஐதீகம். எதுக்காக கருடன் ஒதுங்கினார்? கருடனை தாண்டி பெருமாள் என்ன வாசல்ல பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, எப்போதும் இந்த ஊர் குழந்தைகள்லாம் கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய இடத்துலதான் விளையாடுவாளாம். கோவில் முகப்புல இருக்கக்கூடிய சன்னதி வீதி பெரிய வீதி ஒன்னும். இப்பதான் தார் ரோடு சிமெண்ட் ரோடு எல்லாம் போடுறோம். அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது, மணல் பாங்கான இடமா தானே இருக்கும். அப்படியே விளையாடுற கிரவுண்டு போல இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் இந்த ஊர் குழந்தைகள்லாம் வந்து விளையாடும். இப்படி குழந்தைகள் ஒன்னோட ஒன்னு ஓடி பிடிச்சுண்டு அடிச்சுண்டு கிண்டல் பண்ணிண்டு சிரிச்சுண்டு விளையாடக்கூடிய அந்த அழகான காட்சியை, அந்த சிரிப்பு சத்தத்தை பெருமாளும் பிராட்டியும் உள்ள இருந்து அப்படியே பார்த்து ரசிப்பாலாம், கேட்பாலாம். அதே மாதிரி சன்னதி வீதியினுடைய 2 பக்கமும் அக்ரஹாரம், அக்ரஹாரத்து அகங்கள், அகங்கள் வாசல்ல திண்ணைகள். அங்கே பிராமணாலான சுவாமிகள் குழந்தைகளுக்கு வேத பாராயணம் சொல்லி வச்சுட்டு இருப்பா. குழந்தைகள்லாம் வேத அத்தியனம் பண்ணிட்டு இருக்கோம். அவ வேதத்தை சொல்லிவிட்டாலானா இந்த குழந்தைகள் வேதத்தை அப்படியே அபியாசம் பண்றதுக்காக திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கோம். இப்படி வேதாத்தியனம் பண்ணக்கூடிய பிராமண குழந்தைகள் ஓதக்கூடிய வேத சப்தம், வேத ஒலி, மந்திரோபதேசம் வாங்கிட்ட குழந்தைகள்லாம் மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருக்கோம். அந்த மந்திர சப்தம், மந்திரத்தை வாய விடாம உள்ளுக்குள்ளதான் ஜபிப்பா. ஆனா பெருமாள் கேட்க முடியும். இப்படி குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒலி சப்தம், வேதத்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதான சப்தம், ஜபம் பண்ணக்கூடிய குழந்தைகளுடைய ஆழ் மனசு சப்தம், இதெல்லாம் பெருமாளும் பிராட்டியும் விரும்பி ரசிப்பார்களாம், விரும்பி பார்ப்பார்களாம் ஆசையோடைய கூட. இதெல்லாம் பார்க்க முடியாம கருடன் மறைச்சிக்க கூடாது என்றதுக்காக கொஞ்சம் விலகி இருப்பார். வாசலை பார்த்து வாசல்ல நடக்கிறதெல்லாம் பார்த்து பெருமாளும் பிராட்டியை ரசிச்சுட்டு இருப்பாலாம். இதெல்லாம் யார சொன்னா அப்படின்னா சுவாமி நம்மாழ்வாரே சாதிக்கிறார். வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளை குழாம் விளையாட்டு ஒளியும் அரா திருப்பேரையில் சேர்வண்ணானே. வேத ஒலி, ஆத்து வாசல் திண்ணைகள்ல உட்கார்ந்துட்டு சன்னதி வீதியிலே வேதாத்தியனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளினுடைய சப்தம். விழா ஒலி, விழா அப்படின்னா உற்சவம், உற்சவம் அப்படின்னா எது உற்சாகத்தை ஏற்படுத்துகிறதோ அது உற்சவம். பெருமாளுக்கு பிரம்மோற்சவம், அத்தியனோற்சவம், பவித்ரோற்சவம், தெப்போற்சவம், நவராத்திரி உற்சவம், பல்லவ உற்சவம், டோலோற்சவம், தவனோற்சவம் அப்படின்னு பல உற்சவங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. 12 மாசமா உற்சவம் தானே அந்த காலத்துல இந்த பெருமாளுக்கு. வாசல்ல என்ன சத்தம்னு பார்த்தா ஏதோ ஒரு உற்சவம் நடக்கிறது. உற்சவர் தானே வெளியில உற்சவ நிமித்தமா புறப்படுறார், மூலவர் உள்ளதானே உட்கார்ந்துட்டு இருக்கார். உற்சவர் வாசல்ல போய் வைபவம் கொண்டாடுறதையும் அதை பார்த்து மத்தவாள்லாம் அனுபவிக்கிறதையும் பார்த்து ரசிக்க வேண்டாமா மூலவர்? ஆகையினால உற்சவருக்கு உற்சவம் நடந்தாலும் அந்த உற்சவ சப்தங்கள், வேட்டு போடுறது, வானவேடிக்கை சப்தம், வெடி சப்தம், மங்களவாத்திய சப்தம், ராஜவாத்திய சப்தம், வேத பாராயண சப்தம், அருள் செயல் பாராயண சப்தம், ஸ்தோத்திரபாட கோஷ்டி சப்தம், இந்த சாமானிய ஜனங்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு பகவானுடைய நாமங்களை சொல்லி கத்தக்கூடியதான சப்தம், கீர்த்தனை தெரிஞ்சவாள்லாம் பெருமாளை பாடி மகிழ்விக்கக்கூடிய சப்தம், பஜன கோஷ்டிகளினுடைய தாள சப்தம்,
இந்த மாதிரி விசேஷமான விழா ஒளிகள்லாம் பெருமாளுடைய காதுல கேட்டுருக்கு, இந்த ஊர் ஜனங்கள் காதுல கேட்டுருக்கு. எப்பவும் ஏதான உற்சவ சம்பந்தத்தோடயே இருக்கிறது இந்த ஊர். அல்லது சின்ன குழந்தைகளுக்கு எது உற்சாகம், ஓடி பிடிச்சி விளையாடுறது உற்சாகம், அதுகளுக்கு அதுதான் விழா. குறிப்பிட்ட வயசாயிடுத்துன்னா எதுலயும் மனசு போகாது, லைக்காது. விளையாடுறதுக்குன்னு ஒரு வயசு, அனுபவிக்கிறதுக்கு என்ஜாய் பண்றதுக்குன்னு ஒரு வயசு, அது ஆயிடுத்துன்னா அதுக்கு மேல அது தோணாது. அதனால அதுகளுக்கு அதுதான் உற்சவம், அதுதான் விழா. அந்த மாதிரி குழந்தைகள் ஓடி பிடித்து விளையாடக்கூடியதான விழாவொலியும் கேட்கிறது. அது என்னன்னா பிள்ளை குழாம் விளையாட்டு ஒளி. குழந்தை பசங்கள் ஓடி பிடிச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு சப்தம். ஏதோ பேரை வச்சுண்டு ஏதோ கேம் எல்லாம் விளையாடுறது, உன்னோட ஒண்ணு கத்திண்டு அழைச்சுண்டு ஓடி பிடிச்சுண்டு விளையாடுறது. இதெல்லாம் பார்த்து பெருமாளும் பிராட்டியும் ரசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இதெல்லாம் தெரியணும்னா எதிரில் கருடன் மறைச்சுட்டு இருக்கலாமோ, கொஞ்சம் வழி விட்டு வாசலை பார்க்கணும் ஒன்னும். அதனால அப்படி பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு ஐதிஹியம். இங்கே அந்த கருத்மானையும் சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு அர்த்த மண்டபத்தை தாண்டி உள்ள போனால் கர்ப்ப கிரகத்திலே ஒரு தனி மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால இருக்கக்கூடியதான கொஞ்சம் சின்ன இடம். அந்த இடத்துல பெருமாள் உற்சவரான நிகரில் முகில்வண்ணன், உபயநாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூமிதேவி என்ன, தனிக்கோயில் நாச்சியார்களான திருப்பேரை நாச்சியார் என்ன, குழைக்காது நாச்சியார் என்ன, இவா எல்லாரோட கூட சேர்ந்து சேர்த்தியாவே சேவை சாதிக்கிறார். நேத்து உபன்யாசத்துல பெருமாள் படம் ஷேர் பண்ணிருப்போம், அதுல பாத்தீங்களானா தெரியும். நடுவுல உற்சவர், ஸ்ரீதேவி பூமிதேவி, ரெண்டு பக்கமும் ரெண்டு தனிக்கோயில் நாச்சியார்கள் அப்படின்னு 4 நாச்சியார்களோட பெருமாள் எப்போதும் சேர்த்தியிலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான சேவை. இவ 5 பேரும் அப்படியே மறைச்சுட்டாலானா மூலவர் சேவிக்க முடியாது. அதனால மூலவருக்கு நேர் முன்னால இல்லாம கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய தனி மண்டபத்திலே இவ சேவை சாதிக்கிறா. இப்படி உபயநாச்சிமார்களையும் 2 தனிக்கோயில் நாச்சியார்களையும் உற்சவரான நிகரில் முகில்வண்ணனையும் சேவித்துக் கொண்டு பின்னால கர்ப்ப கிரகத்தை சேவித்தோமானா அங்கே மகர நெடுங்குழைக்காதுன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் உபயநாச்சிமார்களோடு கூட அமர்ந்த திருக்கோலத்திலே கிழக்க பார்த்தபடி சேவை சாதிக்கிறான் பெருமாள். ஆச்சரியமான பெருமாள். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு, கீழ் 2 திருக்கரங்கள் அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் வைத்துக் கொண்டு, காதிலே பெரிய மீன் குண்டலங்களோடு கூட மலர்ந்த முகத்தோடு வாசல்ல போற வரவாலை எல்லாம் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு பிரசாதங்களை வாங்கிட்டு வெளியில வந்தோமானா பெருமாளை பிரதட்சிணமா வரக்கூடிய உள் பிராகாரத்திலே பெருமாளுக்கு தெற்கு பக்கத்திலே குழைக்காதவல்லி நாச்சியார்னு சொல்லக்கூடிய தனிக்கோயில் நாச்சியார், இவள் ஸ்ரீதேவியினுடைய அம்சம். பெருமாளுடைய வடக்கு பிராகாரத்திலே திருப்பேரை நாச்சியார்னு சொல்லக்கூடிய பேராபுரி நாயக்கி, இவள் பூமிதேவியினுடைய அம்சம். இவளுடைய சன்னதி இருக்கிறது. இது தவிர ஆழ்வார்கள் சன்னதி, ராமானுஜர் சன்னதி, கண்ணன் சன்னதி, நிருசிம்மன் சன்னதி, ஆண்டாள் சன்னதின்னு பல சன்னதிகள் உபசன்னதிகளா இருக்கு. இது உள்பிராகாரம். அந்த உள்பிராகாரத்துல இவாளை எல்லாம் சேவிச்சுண்டு இன்னும் பிரதட்சணமா வெளியில வந்தோமானா வெளி திருச்சுற்றுன்னு சொல்லக்கூடிய வெளிப்பிராகாரம். அந்த பிராகாரத்திலே பெருமாளுக்கு புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்குகிறதான நந்தவனம், வடக்கு பக்கம் பார்த்தது போல பரமபத வாசல், இதெல்லாம் இருக்கு. இப்படி சன்னதிய பிரதட்சணம் பண்ணி ஒரு அம்சம் விடாமல் எல்லாம் பெருமாளுடைய திருவடிபடுகிற இடம் அப்படின்னு சேவிச்சுக்க வேண்டியது. இங்க உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தால் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தை ஒட்டி ஆழ்வார் திருநகரியிலே நடக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய அவதார உற்சவத்தினுடைய 5வது நாள் அன்னைக்கு நவ திருப்பதி எம்பெருமான்கள் 9 பேரும் எழுந்தருளி கருட சேவையில சுவாமி நம்மாழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார். அதுல இந்த தென்திருப்பேரை நிகரில் முகில்வண்ணனும் ஒரு பெருமாள். சொல்ல போனா நவ திருப்பதி எம்பெருமான்கள் 9 பேருடைய கருட வாகனங்கள்ல இவருடைய கருட வாகனம் தான் பெருசு. 9 பெருமாள் இருக்க ஆழ்வார் சன்னதி வாசல்ல, ஆழ்வார் திருநகரியில. யாருடைய கருட வாகனம் பெருசுன்னா நிகரில் முகில்வண்ணனுடைய வாகனம் தான் பெருசு. அது வைகாசி மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான உற்சவம். பெருமாள் ஆழ்வார் திருநகரி வரைக்கும் கருட சேவையில போய் சேவை சாச்சுட்டு திரும்ப வரார். ஆவணி மாசத்துல பவித்ரோத்சவம் விசேஷம். ஐப்பசி மாசத்திலே டோலோத்சவம்னு சொல்லக்கூடியதான ஊஞ்சல் உற்சவம் விசேஷமா நடக்கிறது. ஒரு புரட்டாசி சனிக்கிழமையும் விசேஷம். மார்கழி மாசம் அத்தியனோத்சவம் விசேஷமா வைகுண்ட ஏகாதசி உற்சவம். வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தன்னைக்கு பெருமாளுக்கு சயன திருக்கோலம். உற்சவர் நிகரில் முகில்வண்ணனுக்கு பிராட்டிமார்களுடைய மடியிலே தலையை வைத்து சயனித்துக் கொள்ளக்கூடியதான சயன திருக்கோல சேவை. பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெருமாளுக்கு தீர்த்தவாரி ஆகும்படியாக பிரம்மோற்சவம்.
பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் பௌர்ணமி சேர்ந்த நன்னாள்ல தான் பெருமாள் வருணன் என்ன, பூமி பிராட்டி என்ன, இப்படி பலருக்கு சேவை சாதித்து அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அதனால அது பெருமாளுடைய அவதார தினமாக கருதப்படுகிறது. அதனால பங்குனி உத்திரம் பௌர்ணமி சேர்ந்த நன்னாள்ல தீர்த்தவாரி ஆகும்படியாக இங்கு 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. 10ஆம் நாள் தேர் திருவிழா, 11ஆம் நாள் அன்னைக்கு சப்தாவரணம்னு சொல்லக்கூடிய புறப்பாடு உற்சவத்தோடு கூட 11 நாள் பிரம்மோற்சவம் விசேஷமா நடக்கிறது. இங்கே இப்படி ஆச்சரியமாக பல அனுபவங்களோடு கூட இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். ஆழ்வார் அனுபவத்தை தனியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாலே பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையதான பாசுரத்தை அனுபவிக்கலாம். அரை சாகி வையம் முழுதும் ஆண்டாலும் இன்று கரை சாரா மாட்டார்கள் கண்டீர், முறை சாரும் தென் திருப்பேரை பதியான் சீர்கேட்டு நாவில் அவன் தன் திருப்பேரை பதியாதார். ஐயங்கார் என்ன சொல்றார்? முறைசு ஆறும் அப்படின்னா, முறைசு அப்படின்னா முரசு, முரசுன்னு சொல்லக்கூடிய வாத்தியம், ஓங்கி அடிக்கிறாளே டமால் டமால்னு அந்த வாத்தியம். முறை சாரும் தென் திருப்பேரை பதியான் அப்படின்னா முரசுன்னு தமிழ்ல சொல்றோம். சம்ஸ்கிருதத்திலே பேரிகைன்னு பேர் அந்த வாத்தியத்துக்கு. தமிழ்ல முரசுன்னு சொல்ற வாத்தியத்துக்கு சம்ஸ்கிருதத்திலே பேரிகைன்னு பேரு. அந்த பேரிகைன்னு சொல்லக்கூடிய முரசு வாத்தியம் முழங்க பெற்றதான தென் திருப்பேரை, தென்னாட்டிலே இருக்கக்கூடிய திருப்பேரைன்னு சொல்லக்கூடிய திவதேசம் திருப்பேரை. தென் திருப்பேரை பதியான் அப்படின்னா தென்னாட்டிலே இருக்கக்கூடிய அந்த தென் திருப்பேரைன்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திற்கு சுவாமியான இந்த நிகரில் முகில்வண்ணன். அதென்ன பேரிகை வாத்தியம் முரசு வாத்தியம் முழங்கப்பெற்ற தென் திருப்பேரை அப்படின்னா, பெருமாள் சன்னதியில உற்சவ காலங்கள்ல முதல்ல வாசிச்சுண்டு வர்றது எதை வாசிச்சுண்டு வருவான்னா இந்த முரசுன்னு சொல்லக்கூடிய பேரிகை தான் வாசிச்சுட்டு வருவா. எல்லாத்துக்கும் முன்னாடி இதுதான் வரும். பெருமாள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சுதான் இங்க வரப்போறார் அப்படின்னா, இன்னும் சில ஊர்கள் எல்லாம் பெருமாள் 20 நிமிஷம் அரை மணி கழிச்சுதான் வர்றாரு அப்படின்னா, முதல்லயே வண்டியில ஒரு மாட்டு வண்டியிலேயோ ஒரு ரிக்ஷா வண்டியிலேயோ இந்த முரசை வச்சு ஓங்கி அடிச்சுட்டு வருவா. பெரிய முரசு டமால் டமால்னு காதை கிழிக்கும்படியான சப்தம் அடிச்சுட்டே வருவா. அந்த சத்தம் கேட்கறதுன்னா பெருமாள் ஏழ போறார், வாசலை பெருக்கி கோலமிடணும், வாசல்ல விளக்கேற்றி வைக்கணும், பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கிறதுக்கு தட்டு தயார் பண்ணணும், தட்டுல பழங்களோ ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதோ ரெடி பண்ணி கற்பூர ஆரத்தி எல்லாம் வச்சுட்டு பெருமாளுக்காக சித்தமா காத்துட்டு இருக்கணும்னு அர்த்தம். அப்படி பேரிகை வாத்தியம் முழங்கப்படுவதான திருப்பேரைன்னா என்ன அர்த்தம்? தினம் மாறி மாறி ஏதான உற்சவம் இருந்துட்டே இருக்கும். வருஷத்துல பாதி நாள் முக்காவல்வாசி நாள் பெருமாளுக்கு உற்சவம் தான். அதனால இந்த ஊர்ல இந்த முரசு சத்தம் கேட்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுது. பொதுவா என்னைக்காவது ஒரு நாள் உற்சவம் பிரம்மோற்சவம் தான், 10 நாள் உற்சவம், வேற உற்சவமே கிடையாதுன்னா வருஷத்துல 10 நாள் மட்டும் இந்த சத்தம் கேட்கும். இங்க மாறி மாறி ஏதான உற்சவங்கள் வந்துட்டே இருக்க பெருமாளுக்கு. ஆழ்வாரே பாடியிருக்காரு, விழா ஒளியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்பவும் உற்சவங்கள் நடந்தபடியே இருக்குன்னு சொல்லிட்டாரு ஆழ்வார். அதனால உற்சவம் நடந்துட்டே இருக்குன்னா முரசு வாசிச்சுட்டே இருப்பா, முரசு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். பாமர மக்கள் பகுத்தறிவில்லாதவர்கள் தென் திருப்பேரைன்னு சொல்ல தெரியலன்னா கூட அந்த எப்பவும் தினம் முரசு வாசிப்பால் அந்த ஊரா அப்படின்னு கேட்பா. அந்த மாதிரி பழக்கப்பட்டதான ஒரு ஊர் இது. அந்த பதியான் அந்த க்ஷேத்திரத்துக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் யாருன்னா இந்த நிகரில் முகில்வண்ணன். அவன் சீர் கேட்டு அவனுடைய பெருமையை அவனுடைய சிறப்பை காதாலே கேட்டு அவன் தன் திருப்பேரை நாவில் பதியாதார். பெருமாளை பத்தி இத்தனை கேள்விப்படுறோமே, கேள்விப்பட்டுட்டு பெருமாளை பத்தி நிறைய சரித்திரம் நேத்து சொன்னா இன்னைக்கு சொன்னா நன்னா சொன்னா அப்படின்னு காதால கேட்டுட்டு ஒரு முறை கூட பெருமாளுடைய பேரை உச்சரிக்காமல் போகக்கூடாது. இப்ப அடியேன் 20 முறை பெருமாள் பேரை சொல்றேன்னா கேட்கிறவா 4 முறையான பெருமாள் பேரை சொன்னால்தான் அவளுக்கு பாக்கியம், அது அவளுக்கு பலன். அது பலனே வேண்டாம், பெருமாளுடைய பெருமையை கேட்டோம் அதை கொண்டாட வேண்டாமா? ஏதோ பெருமாளை பத்தி தெரிஞ்சுட்டோம், அந்த விஷயத்த 4 பேருக்கு சொல்லி பெருமாளுடைய புகழை பரப்பணும்ன்றது பாகவதாலான நம்முடைய சொரூபம். அப்படி சொல்ல முடியல, அவகாசம் இல்ல அப்படின்னா பெருமாள் திருநாமத்தையாவது சொல்லணும். மகர நெடுங்குழைக்காதன், நிகரில் முகில்வண்ணன், தென் திருப்பேரை அப்படின்னு. எப்படியானா பராங்குஷ நாயகி தொலைவில்லி மங்கலம் தேவர் பிரான் அரவிந்தலோச்சனன் அப்படின்னு சொன்னாலோ அந்த மாதிரி அப்படி உறக்க கத்தி கூவி சொல்லலைன்னாலும், நான் படைத்த பையனா நாம எல்லாம் ஊமைகள் அல்ல, நமக்கு பேச்சு வரும், பெருமாள் நமக்கு பேச்சு செல்வத்தை பிச்சையிட்டு இருக்கார் அப்படின்ற நன்றியை தெரிவிப்பதற்காகவாவது தென் திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதன் நிகரில் முகில்வண்ணன் அப்படின்னு ஜிஹ்வே கீர்த்தய கேசவம்னு குலசேகர பெருமாள் காட்டி கொடுத்தது போல இந்த பெருமாளுடையதான பெருமையை அவன் திருநாமத்தை சொல்ல வேணும். அதுதான் சொல்றார் ஐயங்கார்.
இந்த பெருமாளுடைய சரித்திரத்தை கேட்கிறங்கோ, அவனுடைய சீர் கேட்டு அவனுடைய சிறப்பை அவனுடைய மகிமையை எந்தெந்த அடியவர்களுக்கெல்லாம் எப்படி வந்து அனுகிரகம் பண்ணினான் அப்படின்ற பெருமையெல்லாம் காதால கேட்டு அவன் தன் திருப்பேரை அவனுடைய பவித்திரமான திவ்ய நாமத்தை திருநாமத்தை மகர நெடுங்குழைக்காதன் நிகரில் முகில்வண்ணன் என்கிற அவனுடைய திருநாமத்தை நாவில் பதியாதார், தன் வாயாலே சொல்லாதவர்கள், தன் நாக்காலே சொல்லாதவர்கள், அரசாகி வையம் முழுதும் ஆண்டாலும் இன்பம் கரை சார மாட்டார்கள். அவ என்னதான் பெரிய செல்வந்தர்களா பெரிய கோட்டீஸ்வராலா பல கோட்டிகளுக்கு அதிபதியா பணத்திலேயே புரண்டு இந்த லோகத்தையே ஆளக்கூடிய ராஜாவானாலும் சரி இன்பத்தினுடைய கரை சேர மாட்டார்கள். அது என்ன சுவாமி இன்பத்தினுடைய கரை? நாக்குக்கு ருச்சியா ஏதான சாப்பிட்டாலும் இன்பம் தான், கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு இயற்கை காட்சிகளை பார்த்தா அதுவும் ஒரு இன்பம் தான், மனசுக்கு பிடிச்சவாளோட பேசினாலும் இன்பம் தான், ஆசைப்பட்ட புடவை வேஷ்டி ஆபரணங்கள் வாங்கி வச்சிருந்தாலும் கார் வாங்கி வச்சிருந்தாலும் சொத்து சேர்த்துண்டாலும் யார் யாருக்கு என்னென்ன இஷ்டமோ எது பண்ணாலும் இன்பம் தான். ஆனா இந்த இன்பத்துக்கெல்லாம் ஒரு கரை, இன்பங்கள்லயே இதுதான் பெரிய இன்பம், இதை விட ஒரு பேரின்பம் கிடையாதுன்னு சொல்லும்படியான ஒரு கரை கண்ட இன்பம் இருக்குமோன்னு, அது என்ன அப்படின்னா மோக்ஷம்னு சொல்லக்கூடியதான முக்தி, ஸ்ரீவைகுண்ட சாம்ராஜ்யம். அது இன்பத்தினுடைய கரை. மற்ற இன்பங்கள்லாம் கடல்ல தத்தளிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவிப்பான், இன்னொரு இன்பம்னு சொல்லக்கூடிய அலை அந்த பக்கம் பிடிச்சி தள்ளும், அங்க இருக்கிற இன்பத்தை அனுபவிப்பான், திருப்பி அந்த அலை இந்த பக்கம் பிடிச்சி தள்ளும், இப்படியே கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கான். எப்போ அந்த அல்ப சுகங்கள் சிற்றின்பங்கள் கொஞ்ச நேரம் மட்டுமே பலன் கொடுத்து பின்னால சாதாரணமா ஆகிவிடக்கூடியதான இன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ப சுகங்கள் நிறைந்த இந்த சம்சார சமுத்திரம்னு சொல்லக்கூடிய கடல்ல இருந்து அலைகளை எல்லாம் மீறி கொண்டு கரைக்கு வந்து திரும்பவும் சமுத்திரத்துக்கு போகாம இருக்கானோ அதுதான் அவனுடைய கரை கண்ட இன்பம். அது எது? மோட்சம். எல்லாருக்கும் இந்த எம்பெருமானுடைய பெருமையை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த பெருமாளுடைய வைபவத்தை காதால கேட்கக்கூடியதான பாக்கியம் கிடைக்கும். அப்படி கேட்கிறவாலும் காது படைத்த பையனா பெருமாளுடைய வைபவத்தை கேட்டோன்னு இருந்துடக்கூடாது. நான் படைத்த பையனா பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லுங்கள். அதை விட ஒரு பெரிய செல்வம் கிடையாது உங்களுக்கு. கோடான கோடி பணத்திலே நீங்கள் புரண்டு உலகத்தை ஆளக்கூடிய ராஜாவா பெரிய சக்கரவர்த்தியா குபேரனா ஆனாலும் கூட இந்த பெருமாள் திருநாமம் தான் இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய சாகரத்திலிருந்து உங்களை கரை சேர்விக்க கூடியதான ஒரு படகு. அதனால பெருமாள் திருநாமத்தை சொல்லுங்கள். அவன் திருவடியாகிற படகை அப்படியே புடிச்சுட்டு சம்சார சாகரத்தை கடைந்து இன்பத்தினுடைய எல்லை நிலம்னு சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு போய் சேருங்கோ அப்படின்னு ஐயங்காருடையதான உபதேசம். அரைசாகி வையம் முழுதும் ஆண்டாலும் இன்று கரை சார மாட்டார்கள் கண்டீர், முறை சாரும் தென் திருப்பேரை பதியான் சீர்கேட்டு நாவில் அவன் தன் திருப்பேரை பதியாதார். எப்போதும் அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். தென் திருப்பேர பெருமாளினுடைய திருநாமத்தை காதாலே கேட்டாலும் சரி வாயாலே சொன்னாலும் சரி அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும். இதை தவிர வேற எதுவுமே செல்வம் கிடையாது. எத்தனை பெரும் செல்வத்தை இந்த வாழ்க்கையில பெற்றாலும் இந்த சரீரத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோங்க. இந்த ஜென்மாவை கடந்தவங்களோட வைகுண்டம் வரைக்கும் வரப்போகிற செல்வம் அப்படின்னா அந்த பெருமாளுடைய திருநாமம் ஒன்றுதான். அதனால நாமாவாகிற செல்வத்தை விடாதீர்கள் அப்படின்னு ஐயங்காருடைய உபதேசம். விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்டுள்ளதான இந்த திவதேசத்தினுடைய தியான ஸ்லோகம். பிரக்யாதே மகராங்க குண்டலதரஹ பிராலம்பிகர்ணாஹ்வயஹ தத்வல்யாசஹ பார்வதீஷ வரதஸ்ச ஆசீன ரூபோ ஹரிஹ யோ வை பத்ர விமான மத்ய விலசதே ஸ்ரீசங்கதீர்த்தாந்திகே தஸ்மின் தக்ஷிண திக்பிருஹத் புரவரே த்யாயாமி தம் பிராங்முகம். பிரக்யாதே மகராங்க குண்டலதரஹ பிராலம்பிகர்ணாஹ்வயஹ. இந்த எம்பெருமான் மகர நெடுங்குழைக்காதன் அப்படின்ற திருநாமத்தோட பிரசித்தி பெற்றவன். ரொம்ப சாதாரணமா எங்கேயோ மூலையில இருக்கிற ஒரு பெருமாள்னு நினைச்சுக்காதுங்கோ, ஊர் பேர் தெரியாத பெருமாள்னு நினைச்சுக்காதுங்கோ. மகர நெடுங்குழைக்காதன் அப்படின்னா அத்தனை பிரக்யாதி அத்தனை பிரசித்தி. எப்போதும் உற்சவங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய இடம், எப்போதும் முரசு ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய இடம், ஆழ்வாரே கொண்டாடி இருக்கார். அப்பேற்பட்ட பிரசித்தியான பெருமாள் மகர நெடுங்குழைக்காதன். மகர அங்க குண்டல தரஹா. தரஹா அப்படின்னா தரித்தவன். தரிக்கிறதுன்னா சூடிக்கொள்ளுதல், ஒரு வலையில சூடிக்கிறது, ஒரு பூ சூடிக்கிறது, அந்த மாதிரி
தரகா அப்படின்னா சூடிக்கொண்டவன், தரித்துக் கொண்டவன். என்ன தரகா? குண்டல தரகா, காதிலே தோடுகளை தரித்துக் கொண்டிருப்பவன். என்ன தோடுன்னா மகர அங்க குண்டலம், அப்படின்னா மீன் வடிவிலே இருக்கக்கூடியதான குண்டலம், அதை காதிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன். அதனாலே மகர நெடுங்குழை காதன் என்கிற பெயர் பெற்றவன். பிராலம்பி கர்ணாஹ்வயகா, இவன் திருநாமத்தை சொன்னபோது சொல்பவர்களினுடைய காதுக்கும் கேட்பவர்களுடைய காதுக்கும் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய திருநாமம் உடையவன். அவன் காதுக்கு இனிமையை, ஆனந்தத்தை தரக்கூடியது அவனுடைய ஆசை நாயகியான பூமி பிராட்டியாலே சமர்ப்பிக்கப்பட்டதான அந்த மகர குண்டலம். அவனுடைய அடியார்களான நம்முடைய காதுக்கு ஆனந்தம் தருவது அவனுடைய திருநாமம். அவன் காதுக்கு அந்த குண்டலம் அலங்காரம், நம் காதுக்கு அந்த எம்பெருமானுடைய பெயரை கேட்பது அலங்காரம். இப்படி பெருமாள் மகர நெடுங்குழைக்காதன் என்கிற பெயரோட பிரசித்தமா இருக்கான். தத்வல்யா சக பார்வதீஷ வரதஸ்ச ஆசீன ரூபோஹரிஹி பிராலம்பி கர்ணாஹ்வய வள்ளி அப்படின்னுட்டு உழைக்காது வள்ளி நாச்சியார் அப்படின்னு இந்த நாச்சியாருடைய திருநாமம். பொதுவா தியான ஸ்லோகங்கள்ல சொல்றச்ச ஸ்ரீதேவியை தான் பெருமாளோட தியானம் பண்றது வழக்கம். இங்கே பூமி தேவிக்கு பேராபுரி நாயகி திருப்பேரை நாச்சியார்னு திருநாமம், ஸ்ரீதேவிக்கு தான் குழைக்காது வள்ளின்னு பேரு. இங்கே குழைக்காது வள்ளின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தை பிராலம்பி கர்ணாஹ்வயா, பிராலம்பி கர்ண வள்ளி அப்படின்னு தாயாருடைய திருநாமத்தை குறிப்பிட்டிருக்கார் குழைக்காது வள்ளி நாச்சியார். சக அவளோடு கூட பார்வதீஷ வரதஹா ச ஆசீன ரூபோஹரிஹி, பார்வதீஷன் அப்படின்னா பார்வதிக்கு ஈசனாக இருக்கக்கூடியவன் ருத்ரன், பார்வதியினுடைய கணவன் ருத்ரன். அந்த ருத்ரனுக்கு வரம் கொடுத்தவனாக அமர்ந்த திருக்கோலத்திலே ஹரிஹி பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறார். நமக்கு பிரம்மாண்ட புராணத்திலே இருக்கக்கூடிய ஸ்தல புராணங்கள் மட்டும்தான் கிடைக்கிறது. அதுல ருத்ரனுக்கு பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்ற சரித்திரம் கிடைக்கல. பெருமாள் அனுகிரகத்தினால அந்த சரித்திர பாகம் கிடைச்சா பின்னால் அதை அனுபவிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அதை பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும். இப்படி பார்வதியினுடைய வல்லபனான ருத்ரனுக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கிறார். எங்க எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னா யோவை பத்ர விமான மத்திய விலசத்து, பத்ர விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்துக்கு நடுவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்? ஸ்ரீ சங்க தீர்த்தாந்திகேன்னு சங்க தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான தீர்த்தத்தினுடைய கரையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். சங்க தீர்த்தம்னு தீர்த்தத்துக்கு பெயர் வந்த சரித்திரமும் நமக்கு கிடைக்கவில்லை. அதுவும் பெருமாள் அனுகிரகத்தினால கிடைக்கணும். தஸ்மின் தக்ஷிண திக் பிருகத் புரவரே தியாயாமி தம் பிராங்முகம், தென் திருப்பேரைன்னு சொல்லக்கூடிய ஊரினுடைய பெயரை அப்படியே சம்ஸ்கிருதத்துல மாத்துறார். தக்ஷிண திக் பிருகத் புரம், தட்சிணம் அப்படின்னா தெற்கு, தென் அப்படின்றதுக்கு தட்சிணம்னு எடுத்துட்டார். தென் அப்படின்னா தெற்கு திசையொன்னும், அதுக்கு தட்சிண திக்கு அப்படின்னு எடுத்துட்டார், தெற்கு திசைன்னு எடுத்துட்டார். தென் அப்படின்ற வார்த்தைக்கு தட்சிண திக்குன்னு எடுத்துட்டார். பிருகத்து அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். பேரை அப்படின்னா பேரன்பு, பேராண்மை, பேராட்சி, பெருநிலம் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம் இல்லையோ. அந்த மாதிரி பேரைன்னு சொல்லக்கூடியத பிருகத் அப்படின்னு எடுத்துட்டார். ஊர் அப்படின்றதுக்கு புறம் எடுத்துட்டார். தென் திருப்பேரை அப்படின்றதுக்கு தட்சிண திக் பிருகத் புறம் அப்படின்னு எடுத்துட்டார், தென் திருப்பேரை. அங்கே வரம் தரக்கூடிய சுவாமியாக பிராங்முகம் கிழக்கு பார்த்து அமர்ந்த திருக்கோலத்திலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அவரை நான் தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம். தென் திருப்பேரைன்னு சொல்லக்கூடியதான இந்த திவதேசத்திலே சங்க தீர்த்தத்தினுடைய கரையிலே பத்ர விமானத்துக்கு கீழே குழைக்காது வள்ளி நாச்சியாரோடு கூட மகர நெடுங்குழைக்காதன் என்ற திருநாமத்தை உடைய பெருமாள் ருத்ரனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணின ரீதியிலே கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். அவரை நான் என் மனசாலே தியானம் பண்ணுகிறேன். அங்கே சேவை சாதிக்கிற பெருமாள் என் மனசிலும் சேவை சாதிக்கட்டும், என்னை ரட்சிக்கட்டும் என்பதாக இந்த தியான ஸ்லோகம். பிரக்யாதே மகராங்க குண்டலதரஹ பிராலம்பி கர்ணாஹ்வயஹ தத்வல்யாசஹ பார்வதீஷ வரதஸ்ச ஆசீன ரூபோ ஹரிஹி யோ வை பத்ர விமான மத்ய விலசதே ஸ்ரீசங்க தீர்த்தாந்திகே தஸ்மின் தக்ஷிண திக் பிருகத் புரவரே தியாயாமி தம் பிராங்முகம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாம்ரபர்ண்யுத்தரே தடே திந்திரிணீ மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.